சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே. பார்லிமெண்ட் வகுப்பு பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் மிக்க நலமாக இருக்கிறேன். ஸோ கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோக்கு வெகு விரைவாக நம்முடைய பாலிட்டி வகுப்புகளை முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு வெகு விரைவாக நான் முடித்து கொடுக்குறேன் நிச்சயமாக. ஸோ இந்த கோவிட் பீரியட் நல்லா சேஃபாக இருங்க. முக்கியமாக தடுப்பூசி போட்டுக்கோங்க. தேர்ட் வேவ் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளுங்கள். தேர்வுகள் தள்ளி போயிட்டு தான் இருக்குது. தேர்வுக்காக நம்ம காத்துட்ருக்க வேண்டாம். அதுக்கு முன்னால் நம்ம தரப்பு கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா? உங்களை அப்படியே மெருகேற்றிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு போர்ஷன்லையும் என்ன தான் சிலபஸை கவர் பண்ணாலும் சில ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கிறதாக, லேக்காக இருக்கிறதாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஏரியாஸ்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்கிறத நல்லா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. செல்ஃப் எவாலுவேஷன். அப்போ நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்களா அப்படின்றத ஓல்டு கொஷின் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ தேர்வு வரல, எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தயாராகிட்டோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம கிளியர் கட்டாக ரெடியாக இருக்கணும். எதுக்குனாலும் தயாராக இருக்கணும். இப்போ எக்ஸாம் வச்சாலும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தயாராக இருங்க. ஓகேயா? ஓகே. பார்லிமெண்ட்டில் நீங்கள் கிளாஸ் 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்னால் யார்? முன்னிலை அலுவலர்கள். பொதுவாக ஒரு அவை, ஒரு மீட்டிங், ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா அதற்கு அதை கண்டக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் தேவை இல்லையா? அப்போ தான் அது பீஸ்ஃபுல்லாக போகும். அவங்களுக்குள்ளே கோஆர்டினேட் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்கள யாரை பேச அழைக்கணும், இதெல்லாம் யார் பண்ணுவா? அவங்களுக்குள்ள கோரம், டெக்கோரம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்குள்ள கமிட்டிகள்லாம் போடுறோம் அப்படின்னா அதில் தலைவர்களை நியமனம் பண்ணணும். ஆக இதற்கெல்லாம் என்ன வேணும்? ஒரு அவையை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் தேவை. சரியா? அப்படி தலைவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், நம்முடைய பாராளுமன்றத்துடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸை பார்க்க போகிறோம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க, முன்னிலை அலுவலர்கள் அல்லது தலைமை அலுவலர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். பாராளுமன்றம் மொத்தம் 2 அவைகளை கொண்டிருக்கு இல்லையா? என்னென்ன அவைகள்? லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. இதில் லோக்சபா, மக்களவை என்று சொல்லக்கூடிய லோக்சபா இருக்குது. சரியா? அப்போ இங்கே யார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சபாநாயகர், தமிழில் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய, தமிழில் என்ன சொல்கிறோம்? சபாநாயகர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அவர் ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அதே மாதிரி இந்த பக்கம் யார் இருக்கா? ராஜ்யசபா இருக்குது. ராஜ்யசபாவுக்குன்னு ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பார். மாநிலங்களவைக்கென்று ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர். யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா சேர்மன் அப்படின்ட்டு சொல்லுவோம். சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்ட்டு இவரை சொல்லலாம். ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்ட்டு சொல்லலாம். பொதுவாக ஸ்பீக்கர் அப்படின்ட்டு சொல்லிடுறோம். சபாநாயகர் அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே என்ன சொல்லலாம்? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, மாநிலங்களவை தலைவர் அப்படின்ட்டு தமிழில் சொல்கிறோம். அப்போ இவங்க 2 பேர் மட்டும்தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இவங்க இல்லாத பட்சத்தில் அவை நடவடிக்கைகளை கண்டக்ட் பண்ணுறதுக்காக டெப்புட்டி ஸ்பீக்கர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குது. எங்கே? லோக்சபா டெப்புட்டி ஸ்பீக்கர். அப்போ இங்கே யார் இருக்கா? சேர்மன் இருந்துங்க யார் இருப்பா? டெப்புட்டி சேர்மன். டெப்புட்டி சேர்மன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். சரி, இன்கேஸ் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழல், இதில் 2 போஸ்ட்டில் ஏதோ ஒரு போஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. இன்னொருத்தர் வந்து திடீர்னு ஏதோ உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, வர முடியல இன்னைக்கு அவைக்கு. அப்போ யார் இதை நடத்துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல், ஒரு பேனலே உண்டு. பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ். சரியா? அப்போ இதை தவிர
ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இன்னொருத்தரை நோட் பண்ணலாம். யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரோடம், ஸ்பீக்கர் ப்ரோடம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்பீக்கர் ப்ரோடம், தற்காலிக சபாநாயகர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் ப்ரோடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி தான் இங்கேயும் உண்டு. பேனல் ஆஃப், ஆனால் இங்கே சேர்மன் சொல்ல மாட்டாங்க, டெப்புட்டி சேர்மன் அப்படின்ட்டு சொல்லணும். டெப்புட்டி சேர்மன் அல்லது டெப்புட்டி சேர்பர்சன், சேர்பர்சன் அப்படி சொல்லலாம். சரியா? இங்கே பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ், இங்கே பேனல் ஆஃப் டெப்புட்டி சேர்பர்சன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, இப்போ பாருங்கள், அவை நடவடிக்கைகளை பொதுவாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், லோக்சபா, இன்றைக்கி நம்ம லோக்சபாவை தான் பார்க்க போகிறோம். ராஜ்யசபாவை பின்னால் பார்க்கலாம், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஸ்பீக்கர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அவை இருக்குது, ஒரு மீட்டிங் ஹால் அவை இருக்குது அப்படின்னா பிரதமர் உள்ளிட்டோரே எங்கே தான் இருப்பாங்கன்னா கீழே தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் டேபிள் போட்டு மேலே உட்கார்ந்து அவை நடவடிக்கைகளை கண்ட்ரோல் பண்ணுவார், அவை நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துபவர். அதுதான் யாருன்னா ஸ்பீக்கர் தான், சபாநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இன்கேஸ் லோக்சபான்னா யார் அவர்? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் யார் இவர் அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் நம்ம ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். வெளிநபரா? இல்லை. வெளிநபரா அப்படின்னா இல்லை. இவர் எங்கே உள்ளவர்? அமாங் தி மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு அவையில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, பார்க்குறோம். இருக்காங்களா? 543 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 543லேருந்து ஒருத்தர் தான் என்னவா உட்கார வைக்கிறாங்க? ஸ்பீக்கராக உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஸ்பீக்கர் என்பவர் மக்களவை உறுப்பினர்களிலிருந்தே தேர்வு செய்யப்படக்கூடியவர். சரியா? அப்போ ஸ்பீக்கர் என்பவர் என்ன யார்? அந்த அவை நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடியவர், அவை நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி அதை கொண்டு போகக்கூடியவர், அவையில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதை நிலைநாட்டக்கூடியவர், அவையில் கூட்டம் போதிய அளவு இல்லைன்னா அவையை ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர், அவையில் நிறைய கமிட்டிஸ் இருக்குன்னா அந்த கமிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறவர், அவை உறுப்பினருடைய தகுதிகள் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நிர்ணயம் பண்ணுறவர், 10th ஷெட்யூல் அடிப்படையில் நிர்ணயம் பண்ணுறவர். அப்போது ஒரு அவை கொண்டு போகிறது, பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த ஸ்பீக்கர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களிருந்து ஒருத்தர் தான். வெளிநபரா அப்படின்னா இல்லை. ஸ்பீக்கர் ஆல்சோ எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பர்டிகுலர்லி மெம்பர் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவில் உறுப்பினர்களிலிருந்தே தான் பண்ணுறோம். ராஜ்யசபாலேருந்து லோக்சபாக்கான ஸ்பீக்கரை கொண்டு வருமா? முடியாது. வெளிநபர் ஒருவரை லோக்சபா ஸ்பீக்கராக நியமனம் பண்ண முடியுமா? முடியாது. சரியா? முடியாது. அப்போ ஸ்பீக்கர் என்பவர் யார்? அவரும் ஒரு என்பி தான். அவர் யார்? ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான். இவர் என்ன பண்ணுறாங்க, எப்படி தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோக்சபா ஃப்ரெஷ் எலெக்ஷன் நடந்து வந்த உடனே முதல் கூட்டத்திலே என்ன பண்ணுவாங்க? முதல் கூட்டம் நடக்குது ஃபஸ்ட்டு இப்போ தான். இன்கேஸ் 16th லோக்சபா 2019 வருது, முதலாக கூட்டம் கூடுது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க? இத்தனை பேர் வர்றாங்க, 543 பேர் வர்றாங்க. 2 பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸு, இப்போ அவங்க இல்லை அதுவும். இப்போ அந்த 543 பேர் தங்களுக்குள் இந்த அவையை கண்டக்ட் பண்ணுறதுக்காக தங்களை ஒழுங்குபடுத்தி அவை நடவடிக்கைகளை முறைப்படுத்தி பாராளுமன்ற விதிகள், கான்ஸ்டியூஷனு, லோக்சபா ரூல்ஸ் அடிப்படையில் அந்த அவையை கொண்டு போகிறதுக்குன்னு ஒருத்தரை தேர்வு பண்ணுவாங்க தங்களுக்குள்ள இருந்து. சரியா? அப்போ முதல் கூட்டத்திலே இவர் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கான தலைவரை தேர்வு பண்ணுவாங்க. அந்த அவை தலைவர், சபாநாயகர் என்று சொல்லக்கூடியவரை தேர்வு பண்ணுவாங்க. சரியா? ரைட். அப்போ எம்பிக்களிருந்து ஒருத்தர் தான் யாராக இருக்கிறாரு? சபாநாயகராக இருக்கிறார். அவருக்குன்னு ஏஜ் இதுவும் இருக்கா? ஒரு எம்பிக்கான தகுதி தான் அவருக்கும் ஏஜ் நம்ம பார்க்குறோம். அப்போ எம்பிக்கான தகுதிகள் என்னெல்லாம் பார்த்தோமோ அது சபாநாயகருக்கு அப்ளிகபிள் ஆகுது. இந்திய குடிமகன், இந்தியன் சிட்டிசன். இன் கேஸ் ஆஃப் லோக் சபாநாயகர் எத்தனை வயசு முடிஞ்சிருக்கு அவருக்கு? சபாநாயகருக்கு 25 வயசு முடிஞ்சிருக்கணும். சரியா? நாட் டு ஹோல்டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் தரக்கூடிய பதவி வைக்கக்கூடாது. அப்போ அவர் ஒரு லோக்சபா தொகுதியோட எம்பி, அவ்வளோதான். அப்போ அதில் உள்ள எல்லா எலிஜிபிலிட்டியும் சபாநாயகருக்கும் வந்துடுது. சரியா? ரைட், ஓகே. எலெக்ஷன் என்ன நடக்குது? ஆமாம், எலெக்ஷன் எப்படி நடக்குது? மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் யார் ஆதரவை பெறுகிறார்களோ அவரே சபாநாயகர். மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் யார் ஆதரவை பெறுகிறார்களோ அவரே சபாநாயகர். அப்போ யார் சபாநாயகர்? மேக்சிமம் பிலாங்ஸ் டு தி ரூலிங் பார்ட்டி, ஆளும் கட்சியை சேர்ந்தவராக இருப்பார். சபாநாயகர் யாரை சேர்ந்தவராக இருப்பார்? ஆளும் கட்சியை சேர்ந்தவராக இருப்பார்.
எலெக்ஷன் வச்சு எடுக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. தற்சமயம் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்குன்னா பிஜேபியை சேர்ந்தவராக தான் இருப்பாங்க இருக்கிறது. பாதிக்கு மேல் 543 உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் அப்படின்னா ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட 370 380 இருக்குது அப்படின்னா அவங்க தான் அவங்க சார்ந்த நபர் தான் சபாநாயகராக தேர்வு செய்யப்படுகிறார். சரியா? அப்போ முதல் கூட்டத்திலே தான் அப்படி நடக்குது. முதல் கூட்டத்தில் தேர்வு செய்கிறாங்க. அப்படி தேர்வு பண்ணுறப்போ முதல் கூட்டத்தில் தேர்வு பண்ணால் எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருப்பாங்களா? அப்போ ஒருத்தரை தலைவராக உட்கார வைக்கணும் இல்லையா? பாராளுமன்றத்தின் முதல் கூட்டம் முதல் நாள் தொடங்குது அப்படின்னா தலைவரை தேர்வு பண்ண போகிறோம். அப்போ அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதை கட்டுப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்துவதற்கென்று ஒரு நபர் தேவை. அவர்தான் யார்? அவர்தான் ஸ்பீக்கர் ப்ரோடம், தற்காலிக சபாநாயகர் அப்படின்ட்டு சொல்லலாம். ப்ரோட்டோம்னே சொல்லியாச்சு. ப்ரோட்டோம் அப்படின்னாலே டெம்பரரி தான், தற்காலிக சபாநாயகர், டெம்பரரி ஸ்பீக்கர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரோட்டம் அவர் தான் உட்கார்ந்துருப்பார். சரியா? முதல் நாள் முதல் கூட்டத்தில் யார் அவர்? இவர் ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். முதல் நாள் முதல் கூட்டத்தில் பிரசிடென்ட் ஒருத்தரை நியமனம் பண்ணுறாரு. பிரசிடென்ட் ஒருவரை நியமனம் செய்வார். அவர் தான் ஸ்பீக்கர் ப்ரோட்டம். யார்? அவையிலே ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கலாம். மூத்த உறுப்பினர் மீன்ஸ் வயதால் அப்படி இல்லை, நீண்ட காலம் எம்பியாக இருக்கக்கூடியவராக இருக்கலாம். சரியா? அவை நடவடிக்கைகள் அனுபவமிக்கவராக, நீண்ட காலம் அனுபவமிக்கவராக, இந்திரஜித் குப்தா உள்ளிட்ட நிறைய பேர் அந்த கம்யூனிஸ்ட் எம்பிகளில் சிலர் வந்து நீண்ட கால அனுபவமிக்கவர்களாக இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களை தற்காலிகமாக முதல் நாள் எதுக்கு? நிரந்தர சபாநாயகரை தேர்வு செய்யும் பொருட்டு ஒரு புரோட்டம் ஸ்பீக்கரை யார் அப்பாயின்ட் பண்ணுறா? அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். அப்போ இவர் தான் பிரசிடென்ட்டால் அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார். இவருக்கு பிரசிடென்ட் அவுத்தன் அஃபர்மேஷனும் பண்ணி வைப்பார். முதல் நாள் இவரை தற்காலிகமாக சபாநாயகராக புரோட்டம் ஸ்பீக்கராக நியமனம் பண்ணி இவரை சபாநாயகருக்கான பதவி பிரமாணமும் செய்து வைப்பார். யார்? பிரசிடென்ட். அப்போ புரோட்டம் ஸ்பீக்கர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். oath and affirmation to speaker, protem speaker also done by president. சரியா? இவர் பண்ணி வச்சு இவர் தான் புரோட்டம் ஸ்பீக்கர். இவர் முதல் நாள் கூட்டத்தை நடத்துறாரு. முதல் நாள் கூட்டத்தை நடத்தி இவங்களிருந்து ஒருத்தரை ஸ்பீக்கராக தேர்வு செய்வார். சரியா? 543 பேர்களில் ஆளுங்கட்சிக்கு சார்பில் ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணி நிப்பாட்டுவாங்க. இன்கேஸ் எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்களும் ஒருத்தரை நிப்பாட்டுவாங்க. அப்போ எலெக்ஷன் நடக்கும். உறுப்பினர்களுடைய வாக்களிப்போ கையை தூக்க சொல்லியோ யார் நடத்துவா? புரோட்டம் ஸ்பீக்கர் வந்து அந்த எலெக்ஷன் நடத்துவார். எந்த எலெக்ஷனை? புரோட்டம் ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் நடத்துவார் முதல் நாள் கூட்டத்தில். இதில் ஆளுங்கட்சி சார்பாக உள்ளவங்க மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்றால் அவங்க தான் சபாநாயகர்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் எதிர்கட்சிகளுக்கு தெரியும் நமக்கு மெஜாரிட்டி இல்லை, இப்போ ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்கன்னு தெரியக்கூடிய பட்சத்தில் அனானிமஸாக, அன்அப்போஸ்டாக ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தரே என்ன பண்ணுவாங்க? சபாநாயகராக தேர்வு பண்ணி உட்கார வச்சுருவாங்க. அப்போ ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா, ஸ்பீக்கர் ப்ரோட்டம், ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னது? ஸ்பீக்கர் ப்ரோட்டம் என்பவர் முதல் நாள் லோக்சபா கூட்டம் தேர்தல் முடிந்து தொடங்குகிறக்கூடிய புதிய லோக்சபா கூட்டத்தில் தற்காலிகமாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடியவர் தான் யார்? ப்ரோட்டம் ஸ்பீக்கர். சரியா? அவருடைய போஸ்ட் தற்காலிகமானது தான், டெம்பரரி தான். இவர் எலெக்ட் ஆயிட்டாரு, ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா எலெக்ட் ஆயிட்டார்னாலே இவருடைய பதவியிடம் பிகேம் வேக்கண்ட், இவருடைய பதவியிடம் வேக்கண்டாக மாறிவிடும். சரியா? அப்போ இவர் தான் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு ஆயிடுவார். அவர் தான் ஸ்பீக்கர்னு ஆயிடுவார். சரியா? சரி, அப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியாச்சு. எலெக்ஷனில் ஒரு ஸ்பீக்கரை தேர்வு பண்ணியாச்சு. அவருக்கு அவுத் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் உண்டா அப்படின்னா இல்லை. இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு பதவி பிரமாணத்தை யாரை பண்ணி வச்சிடறாங்க? ஸ்பீக்கர் புரோட்டாமே பண்ணி வச்சுருவார். பொதுவாக ஒரு அவை தற்காலிகமாக கூடும்போது ஸ்பீக்கர் புரோட்டாம் இருப்பார் இல்லையா? ஆமாம், ஸ்பீக்கர் புரோட்டாம் இருக்கிறாரு. அவருக்கு தான் அவுத் அண்ட் அஃபர்மேஷன் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், அவுத் அண்ட் அஃபர்மேஷன் பிரசிடென்ட் பண்ணிடுறாரு. பண்ண உடனே ரெண்டு முக்கியமான விஷயங்களை இந்த ஸ்பீக்கர் புரோட்டாம் பண்ணுவார். ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஸ்பீக்கர் புரோட்டாம் மேற்கொள்கிறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவுத் அண்ட் அஃபர்மேஷன் டு எம்பிஸ், எல்லா எம்பிக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடறாரு. ரெண்டு எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர், சபாநாயகர் தேர்தலை நடத்தி முடிச்சிடறாரு. இந்த ரெண்டு இவருடைய முக்கியமான பணி. சரியா? ஆமாம். அப்போ அவுத் அண்ட் அஃபர்மேஷன் டு எம்பின்னு பண்ணிச்சிலையே, இந்த ஸ்பீக்கரும் எம்பியாக இருந்திருப்பாரா? இப்போ அவரும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். ஸ்பீக்கருக்குன்னு தனியாக அவுத் அண்ட் அஃபர்மேஷன் கிடையாது, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ப்ரோட்டம் ஸ்பீக்கருக்கு உண்டு, ஸ்பீக்கர் ப்ரோட்டமுக்கு உண்டு. யார் பண்ணி வச்சிடறா? பிரசிடென்ட்டே பண்ணி வச்சிடறாரு. புரோட்டம் ஸ்பீக்கரை பிரசிடென்ட் நியமனம் செய்கிறார்.
புரோட்டாம் ஸ்பீக்கருக்கு ஆத் ஆன் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் பிரசிடென்ட் பண்ணி வச்சிடறாரு. சரியா? புரோட்டாம் ஸ்பீக்கரு எல்லா எம்பிக்களுக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். ஒன்று. சரியா? அப்போ எல்லா எம்பிக்களுக்கும்னா 543 பேரில் தான் யாரும் இருக்கிறா, இனிமேல் வரக்கூடிய சபாநாயகரும் இருக்கிறாரு. அவர் அப்போ எம்பிக்கான பதவி பிரமாணம் மட்டும்தான் எடுக்கிறாரே தவிர சபாநாயகருக்கான பதவி பிரமாணம் அவருக்கு யாரும் செய்து வைப்பது இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எம்பி ஆத் ஆன் அஃபர்மேஷன் டு எம்பிஸ் புரோட்டாம் ஸ்பீக்கரே பண்ணி வச்சுறாரு. பண்ணி வச்சுட்டு அடுத்த விஷயம் என்ன பண்ணுறாரு, சபாநாயகர் தேர்தல் நடத்துறாரு, ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் நடத்துறாரு. எலெக்ஷன் நடத்துகிறப்போ ஒருத்தரை தேர்வு பண்ணுறாங்க, இவங்க தான் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு. அப்போ இவர் என்ன பண்ணிடுறாரு, அவ்வளோதான் கீழே வந்துடுறாரு. அவ்வளோதான், அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருது. யாருடைய பதவிக்காலம்? புரோட்டாம் ஸ்பீக்கருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருது. இனிமேல் புதிய சபாநாயகர் இருப்பார். அவருக்கு ஆத் ஆன் அஃபர்மேஷன் உண்டா? இல்லை. அவர் எம்பியாக எடுத்த ஆத் ஆன் அஃபர்மேஷன், எம்பியாக எடுத்த பதவி பிரமாணமே போதுமானது. சரி, அப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா எலெக்டட் யார்கிட்ட இருந்து? அமாங் தி மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, லோக்சபா உறுப்பினர்களிருந்தே தேர்வு செய்யப்படுகிறார். அதுக்கு பதவி பிரமாணம் உண்டா? இல்லை. அவர் எம்பியாக எடுத்த பதவி பிரமாணமே போதும். புரோட்டாம் ஸ்பீக்கர் என்பவர் யார்? முதல் நாள் முதல் அவை கூடும்போது தற்காலிக சபாநாயகராக யாரால் நியமிக்கப்படுபவர்? பிரசிடென்டால் நியமிக்கப்படுபவர். இவர் தேர்வு செய்யப்படுபவர், இவர் நியமனம் செய்யப்படுபவர். இவருக்கு ஆத் ஆன் அஃபர்மேஷன் கிடையாது, எம்பியாக எடுத்ததே போதும். இவருக்கு ஆத் ஆன் அஃபர்மேஷன் உண்டு. யார் பண்ணி வைக்கிறா? பிரசிடென்ட்டே பண்ணி வைக்கிறார். பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார்? பிரசிடென்ட். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? பொதுவாக இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு லோக்சபா 15th லோக்சபா 2014 நடந்துச்சுன்னு வைங்க. அதனுடைய பதவிக்காலம் 2014 2019 வரைக்கும். அடுத்து 16th லோக்சபா எலெக்ஷன் நடந்திருக்கு. இது 2019 2024 வரை. அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் தேர்வு செய்யப்பட்டால் அவர் 3 காரணங்களை தவிர மீதி என்ன பண்ணுவார், ஃபுல் டேர்மும் அவர் என்ன பண்ணுவார், ஸ்பீக்கராக இருப்பார். 5 ஆண்டுகளும் அவர் பதவியில் இருக்க தகுதியானவர். 5 ஆண்டுகளும் பதவியில் இருக்க தகுதியானவர். எது வரைக்கும் இருப்பார்? 2014 ஒருத்தர் ஸ்பீக்கராக முதல் நாள் முதல் கூட்டத்தில் தேர்வு பண்ணிட்டோம்னா அவர் எப்போ வரைக்கும் இருப்பார்? 2019 வரைக்கும் இருப்பார். 5 ஆண்டு காலமும் இருப்பார். இன்கேஸ் இஃப் ஹி ரிசைன்ஸ், அவராக ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா என்ன ஆகும்? புதிய சபாநாயகரை தேர்வு பண்ணுவாங்க. இன்கேஸ் அவருடைய பதவியிடம் காலியாகுது, அவருடைய எம்பி போஸ்ட் காலியாகுது அப்படின்னா, சீசஸ் ஆஃப் ஹிஸ் எம்பி போஸ்ட் அப்படின்னா என்ன ஆகும்? வேற ஸ்பீக்கரை தேர்வு பண்ணுவாங்க. இல்லை அவரை ரிமூவ் பண்ணுறாங்க, லோக்சபாவே ஒன்று கூடி அவரை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவருடைய பதவியிடம் காலியாகும். இல்லைன்னா ஹி என்ஜாய்ஸ் ஹிஸ் ஃபுல் டேர்ம். 5 ஆண்டு காலத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? என்ஜாய் பண்ணுறாரு. 5 ஆண்டு காலமும் ஒரு பதவியில் இருப்பார் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்கேஸ் ஒரு அவை திடீர்னு டிசால்யூஷன், அப்போ டிசால்வ் பண்ணுறாங்க, லோக்சபாவை கலைச்சிடுறாரு, கலைச்சி பிரசிடென்ட் உத்தரவு போட்டுறாரு இந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்ட்டு. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2014 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மெஜாரிட்டி இல்லாமல் 2016 கலைக்கப்படுது அப்படின்னா, ஆமாம் அந்த அவை தான் கலைக்கப்படுது, ஆனால் ஸ்பீக்கர் போஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த எலெக்ஷன் நடக்கிற தேதி, எலெக்ஷன் நடந்து முதல் கூட்டம் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்க பாருங்க, அதற்கு முந்தைய நாள் வரை ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கக்கூடிய தேதிக்கு, இப்போ May 21 ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது அப்படின்னா முந்தைய நாள் வரை May 20 வரைக்கும் ஒரு பதவியில் இருப்பார். May 20 வரைக்கும் பதவியில் இருப்பார். யார்? ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா பதவியில் இருப்பார், முந்தைய ஸ்பீக்கர். சரியா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவை கலைக்கப்படலாம், அவை கலைச்சி 1 மாதத்துக்கு அப்புறம் தான் எலெக்ஷனே நடக்குது, ரிசல்ட் 1 மாதம் கழிச்சு தான் வருது. ஆனால் இந்த பீரியட்லாம் ஸ்பீக்கர்னு யாரை தான் சொல்லணும்? பழைய லோக்சபா ஸ்பீக்கரை தான் சொல்லணும். அப்போ புதிய அவையின் முதல் கூட்டம் நடக்கும் முந்தைய தேதி வரை இவர் லோக்சபா ஸ்பீக்கர் தான். காரணம், ராஜ்யசபா இருக்கு, லோக்சபா ஸ்பீக்கருக்கே ஒரு பில் வருது பார்த்தீங்கன்னா, மணி பில்லா இல்லையா டிசைட் பண்ணக்கூடியது யாரு? ஸ்பீக்கர் தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு இருக்கு. சரியா? பாராளுமன்ற கமிட்டிஸுடைய மெம்பர்ஸ் ராஜ்யசபாலேருந்தும் அவர் தான் போடுவார். அப்போ பல விஷயங்கள் ஸ்பீக்கருக்குன்னு டியூட்டிஸ் இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக அந்த லோக்சபாவே கலைக்கப்பட்டாலும் அடுத்த லோக்சபா அமையும் நாள் வரை யார் இருப்பா? ஸ்பீக்கராக அவர் இருக்கத்தான் செய்வார். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸ்பீக்கராக இருப்பார். சரி, ஓகே, நம்ம அதை பின்னால் பார்க்கலாம். அப்போ ஸ்பீக்கருக்கும் புரோட்டாம் ஸ்பீக்கருக்குமான வேறுபாட்டை சொன்னேன். அடுத்ததாக பாருங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் உண்டு. டெபுட்டி ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். டெபுட்டி ஸ்பீக்கர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் ஒருத்தர் தான். அப்போ முதல் நாள்
புரோட்டாம் ஸ்பீக்கரை வச்சு ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுறாங்க. புரோட்டாம் ஸ்பீக்கரை வச்சு என்ன பண்ணுறாங்க? புரோட்டாம் ஸ்பீக்கரை பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸ்பீக்கரை பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணி முதல் நாள் கூட்டத்தில் ஸ்பீக்கரை தேர்வு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் டெபுட்டி ஸ்பீக்கரை தேர்வு பண்ணுறாங்க. அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் யார்? அவரும் அமாங் தி மெம்பர்ஸ் தான். டெபுட்டி ஸ்பீக்கரும் ஒருத்தர் எங்கேருந்து தான் வராரு? லோக்சபா மெம்பர்களிலிருந்தே ஒருவர் தான் டெபுட்டி ஸ்பீக்கராகவும் நியமனம் செய்யப்படுகிறார். லோக்சபா மெம்பர்கள் ஒருத்தர் தான் டெபுட்டி ஸ்பீக்கராகவும் தேர்வு செய்யப்படுறார். அவருக்கும் தேர்தல் நடக்கும். பொதுவாக ஸ்பீக்கர் என்பவர் ஆளும் கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 10th லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது லோக்சபாவுக்கு பின் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சபாநாயகராகவும் ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சியை சேர்ந்தவர் டெபுட்டி ஸ்பீக்கராகவும் தேர்ந்தெடுப்பது ஒரு மரபாக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னால் ரெண்டுமே எலெக்ஷன் வச்சா யார் தான் ஜெயிப்பா? ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. அப்போ ரெண்டுமே ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் ரெண்டு பேருமே ஆளுங்கட்சியாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 10th லோக்சபாவுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டை யாருக்கு கொடுத்துட்டாங்க? ஆப்போசிட் பார்ட்டி எதிர்கட்சிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மரபாக வச்சுட்ருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் என்பவர் இவர் தான். அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர்ன்றவர் ஸ்பீக்கருக்கு அசிஸ்ட் பண்ணுறவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டெபுட்டி ஸ்பீக்கர் என்பவர் ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஸ்பீக்கருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரா? அப்படிலாம் இல்லை. டெபுட்டி ஸ்பீக்கர் ஆல்சோ எ மெம்பர், அவ்வளோதான். டெபுட்டி ஸ்பீக்கர் என்பவர் அவரும் ஒரு எம்பி தான். டெபுட்டி ஸ்பீக்கர் என்பவரும் யார் தான்? ஒரு எம்பி தான். டெபுட்டி ஸ்பீக்கர் ஆல்சோ அண்ட் எம்பி. ஸ்பீக்கர் இப்படி உட்காந்துருக்காரு, உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க அவையில் அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கரும் உட்காந்துட்டு தான் இருப்பார். கீழே தான் உட்காந்துட்டு இருப்பார். ஒரு எம்பியாக உட்காந்துட்டு இருப்பார். எம்பியாக தான் இருப்பார். அவர் தான் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னா இவர் எம்பி மாதிரி கீழே தான் உட்காந்துட்டு இருப்பார். சரியா? ரைட்டு. இன்கேஸ் இவருடைய பதவியிடம் ஏதேனும் ஒரு வகையில் காலியாகுது, இவர் ராஜினாமா பண்ணுறாரு, அல்லது அவர் வகித்த எம்பி பதவியிடம் காலியாகுது, அல்லது அவரை ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா யார் பாப்பா? தற்காலிகமாக டெபுட்டி ஸ்பீக்கர் அந்த போஸ்ட்டை பார்ப்பார். இன்கேஸ் அவருக்கு ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி, அவரால் இன்னைக்கு அவைக்கு வர முடியல அப்படின்னா யார் போய் உட்காந்து பார்ப்பா? டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து பார்ப்பார். சரியா? ஸ்பீக்கர் தான் எப்போவுமே உட்காந்துட்டு இருப்பார் மேலே. அவரால் அவைக்கு வர முடியவில்லை, ஏதோ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறாரு அல்லது சொந்த தொகுதிக்கு போயிருக்காரு, இன்னைக்கு தேதிக்கு அவைக்கு வரலை அப்படின்னா சாதாரண எம்பியாக இருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கர் போய் என்ன பண்ணுவார்? அந்த வேலையை பார்ப்பார். ஸ்பீக்கருடைய வேலையை பார்ப்பார். மற்றபடி எப்போவுமே ரெண்டு பேருமே ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அவையை கண்டக்ட் பண்ணுவாங்க. அவருக்கு உதவியாக இவர் இருக்கிறாரு அப்படின்ற கான்செப்டே இல்லை. டெபுட்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கு உதவியாக இருக்காரா? அப்படிலாம் இல்லை. அந்த கான்செப்டே இல்லை. முழுக்க ரெண்டு பேருமே ஸ்பீக்கராக தான் ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்பீக்கர் இல்லாத பட்சங்களில் டெபுட்டி ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடியவர் என்னவா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு? ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணிடும். அவ்வளோதான். நார்மலாக ஒரு டெபுட்டி ஸ்பீக்கர்னு சொல்கிறோம். டெபுட்டி ஸ்பீக்கருக்குன்னு எந்த டியூட்டியும் கிடையாது. ஸ்பீக்கர் இல்லாத போது எம்பியாக இருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கர் இங்கே வந்து உட்காந்து ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுறார். அப்படி ஆக்ட் பண்ணுறப்போ ஹி என்ஜாய்ஸ் ஆல் பவர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் வரலைன்னா இவர் கண்டக்ட் பண்ணுறார். அவ்வளோதான் விஷயம். அப்போ ஸ்பீக்கருக்குள்ள எல்லா பவர்ஸும் இவருக்கும் வந்துடுது. ஸ்பீக்கருக்குள்ள எல்லா பவர்ஸு, ரோலு, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறாரு. யார்? டெபுட்டி ஸ்பீக்கர் பண்ணுறாரு. சரியா? இதான். மற்றபடி எல்லாமே அதே கான்செப்ட் தான். டெபுட்டி ஸ்பீக்கருக்கும் எலெக்ஷன் தான். அமாங் தி எம்பிஸ், லோக்சபா எம்பிக்கள் வந்து அவரும் தேர்வு செய்யப்படுறார். அவர் நியமனம்லாம் பண்ணலை. அவருக்கு பதவி பிரமாணமும் கிடையாது. அவர் ஏற்கனவே எம்பியாக பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸ்பீக்கருக்கும் டெபுட்டி ஸ்பீக்கருக்கும். யார்? புரோட்டாம் ஸ்பீக்கரே எம்பியாக பதவி பிரமாணம் அனைத்து எம்பிக்களுக்கும் பதவி பண்ணிட்டாங்க. பதவி பிரமாணம் பண்ணியாச்சு. அவங்களிருந்து தான் ஸ்பீக்கரும் வராரு, அவங்களிருந்து தான் டெபுட்டி ஸ்பீக்கரும் வர்றதால நோ ஆத் ஆன் அஃபர்மேஷன் டு போத் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். ஆத் ஆன் அஃபர்மேஷன் யாருக்கு மட்டும்தான்? புரோட்டாம் ஸ்பீக்கருக்கு மட்டும்தான். யார் பண்ணுறா? பிரசிடென்ட் பண்ணுறாரு. அவர் யார் நியமனம் பண்ணுறா? பிரசிடென்ட் நியமனம் பண்ணுறாரு. ஆனால் ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் உறுப்பினர்கள் இருந்தே தேர்வு செய்யப்படுறாங்க. சரியா? ரைட். வேறுபாடு தெரியுதா? சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுதா? அடுத்ததான் பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோம். பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் யார் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் இருக்காரு, டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்காரு. இவங்கெல்லாம் திடீர்னு ஏதாவது ஊருக்கு போயிடுவாங்க. ஒருத்தர் வெளிநாட்டு போயிடுறாரு, திடீர்னு ஒருத்தர் தொகுதிக்கு போயிடுறாரு, ஏதோ ஒரு எமர்ஜென்சி, சொந்த மாநிலத்துக்கு போயிடுறாங்க, அல்லது மெடிக்கல் எமர்ஜென்சி, அவைக்கு வர முடியல. அன்னைக்கு தேதிக்கு அவைக்கு வர முடியல. இப்போ ரெண்டு பேருமே இல்லாத பட்சத்தில் அன்னைக்கு தேதி பார்லிமெண்ட் மீட்டிங் நடக்குது, லோக்சபா மீட்டிங் நடக்குது. யார் கண்டக்ட் பண்ணுவான்னா
பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 10 பேரை நியமனம் பண்ணிடுவார். யார்? ஸ்பீக்கர் நியமனம் பண்ணிடுவார். ஸ்பீக்கர் நாமினேட்ஸ். ஸ்பீக்கர் தான் நாமினேட் பண்ணுறார். ஸ்பீக்கர் நாமினேட்ஸ் பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ். யார் இருந்து? அவையில் உள்ள உறுப்பினர்கள்லேருந்தே, அதுவும் வெளியால் கிடையாது, அதுவும் அவையில் உள்ள உறுப்பினர்கள்லேருந்தே ஒரு 10 பேரை தேர்வு பண்ணுறார். 10 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடறாங்க. அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பேச்சு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸு, லோக்சபா ரூல்ஸு, பார்லிமெண்ட் கன்வென்ஷன் ரூல்ஸு இதெல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பொதுவாக இந்த பதவியை கண்டக்ட் பண்ணுறது ஒரு 3 வகையான ரூல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு. ஒன்று லோக்சபா ரூல்ஸ், லோக்சபா கண்டக்ட் ஆஃப் ப்ரொசீஜர் ரூல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது நம்முடைய கான்ஸ்டியூஷன். மூணாவது பார்லிமெண்ட் கன்வென்ஷன்ஸ், அதில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற மீட்டிங்குகள் நடக்கும் இல்லையா, மாநாடுகள் நடக்கும், அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள். இந்த 3 அடிப்படையில் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இவங்கெல்லாம் செயல்படுறாங்க. கான்ஸ்டியூஷனில் சொன்ன விஷயங்கள் அடிப்படையில், லோக்சபா ரூல்ஸ் அடிப்படையில், பார்லிமெண்ட் மீட்டிங், பார்லிமெண்ட் கன்வென்ஷன்ஸ் நடக்கும், உலக பாராளுமன்றங்களுடைய கூட்டங்கள் நடக்கும், அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையிலையும் இவங்க இயங்குவாங்க. அப்போ பாருங்கள், இந்த நாலேஜ் உள்ளவங்களாக பார்த்து, சீனியர் மெம்பர்ஸாக பார்த்து, சிறந்த பேச்சுத்திறன், சிறந்த நிர்வாகத்திறன், அவையை அமைதியாக கொண்டு போய் செல்லக்கூடிய திறன் கொண்ட ஒரு 10 உறுப்பினர்களை பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் அப்படின்ட்டு யார் நாமினேட் பண்ணுறா? ஸ்பீக்கர் நாமினேட் பண்ணுவார். ஸ்பீக்கர்னா இன்றைக்கி தேதிக்கு அவர் ஸ்பீக்கராக இருக்காரு, நாளைக்கு அவர் லீவ், நாளைக்கு ஏதோ ஊருக்கு போயிருக்காரு, ஸ்பீக்கர் சீட்டில் யார் இருக்கா? டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்காருன்னா அவர் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் என்பது ஒரு பதவியில், அவர் எம்பி தான், ஸ்பீக்கர் இல்லாத போது ஸ்பீக்கர் பதவியை பார்க்கக்கூடியவர் டெபுட்டி ஸ்பீக்கர், அவ்வளோதான். அப்போ பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் என்ற ஒரு லிஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் அவையில் இல்லை, ஸ்பீக்கரும் இல்லை டெபுட்டி ஸ்பீக்கரும் இல்லைன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில் இவர் இல்லைன்னா இவர் வந்து உட்காந்துருவார். ஸ்பீக்கர் அவையில், ஸ்பீக்கர் சீட்டில் உட்காந்து இவர் அவையை கண்டக்ட் பண்ணுவார். பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ்லேருந்தும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், இன்கேஸ் 1ஆம் நம்பர் இல்லைன்னா 2ஆம் நம்பர் இருப்பார், இவரும் வந்து பார்ப்பார். ஆமாம், பார்ப்பாங்க. அப்போ இவர்கள் அவைக்கு வராத போது இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் அவையை கண்டக்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 9 பேரும் வரல, 10 பேரும் வரல. இன்கேஸ் 10 பேரும் வரல அப்படி நடக்குமா? அப்படி நடக்கும். ஸ்பீக்கர் வரல, டெப்டி ஸ்பீக்கர் வரல, ஸ்பீக்கர் இல்லாத இடத்துல டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் ரோலை பார்ப்பார், அவரும் வரல. அப்புறம் பாருங்க, பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸை பாருங்க, யாரை அவரை உட்காந்து அவையை நடத்த சொல்லுங்கன்னு ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அப்படி 10 பேரை பார்க்குறோம், 10 பேரும் வரல. இப்படிலாம் இருக்குமா? அப்படிலாம் இருக்கும். நார்மலாக மீட்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் கோரம் 1/10 அப்படின்ட்டு சொல்லுவோம். 543 பேர்னா குறைஞ்சது 55 பேர் இருக்கணும். சில நேரங்கள் அது கூட இல்லாமல் கூட அவையை ஒத்தி வைப்பாங்க. அப்போ அப்படி தான் சில நேரங்கள் எல்லாமே எங்கே இருக்காங்க? சரி வேண்டாம், அப்போ பாதி டிக்கெட்டு பார்லிமெண்ட் கேன்டீனில் இருக்கும். அவையை நடத்துவதற்கு ஆள் கூட இல்லாமல் கூட இருக்கலாம். 1/10 அந்த சேர்பர்சன்ஸ் இல்லாத போது 10 பேரும் இல்லை, சேர்மன் ஸ்பீக்கர் இல்லை, டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லை, பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸில் உள்ள 10 பேரும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போது அவையில் இருக்கக்கூடிய லோக்சபா உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி தங்களிலிருந்து அவர்களே முடிவு பண்ணி ஒருத்தரை என்ன பண்ண வைக்கலாம்? ஸ்பீக்கராக உட்கார வைக்கலாம். ஒரு 60 பேர் இருக்காங்க, அவங்களாம் தங்களுக்குள்ள ஒருத்தரை தேடி நீங்கள் ஸ்பீக்கராக இன்றைக்கி இப்போ உட்காருங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம். சரியா? ஆமாம். அப்போ இந்த ஸ்பீக்கர் போஸ்ட்டில் அந்த இடத்துல உட்காரக்கூடிய இந்த நபர்கள் ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு தேதிக்கு அவை நடவடிக்கைகளை கண்டக்ட் பண்ணுறது எல்லா அதிகாரமும், ஸ்பீக்கருக்குள்ள எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு வந்துடும். இவங்க தான் பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ். சரியா? இவங்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு? இந்த பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸுடைய பதவிக்காலம் அடுத்த பேனல் போடுற வரைக்கும் இவங்க பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் தான். 1 2 3 4 5 6 10. அப்போ பொதுவாக 5 வருஷம் கூட போடுவாங்க. இந்த பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பதவிக்காலம் அடுத்த பேனல் தயார் செய்யும் வரை, அவ்வளோதான். எவ்வளோ காலம்லாம் கொடுக்கல, 5 வருஷம் கூட கொடுக்கல. அடுத்த பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் தயாரிப்பு செய்யும் வரை இவர்கள் பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸில் இருப்பாங்க, அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் வராத போது ஸ்பீக்கர் சீட்டில் உட்காந்து இது பண்ணுவாங்க, சீனியாரிட்டி அடிப்படையில் பண்ணுவாங்க. சரியா? இந்த 10 பேரும் வரலை அப்படின்னா லோக்சபா உறுப்பினர்களே தங்களுக்குள் இன்னொருத்தரை தற்காலிகமாக இந்த பேனல்லேருந்து எடுக்கிற மாதிரி ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள் எத்தனை வகையான சேர்பர்சன்ஸ் பாருங்கள். ஸ்பீக்கர் என்பவர் உறுப்பினர்கள்லேருந்து தேர்வு செய்யப்படுகிறார், டெபுட்டி ஸ்பீக்கரும் உறுப்பினர்கள்லேருந்து தேர்வு செய்யப்படுகிறார். பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸை யார் நாமினேட் பண்ணுறா? ஸ்பீக்கர் நாமினேட் பண்ணுறாரு.
புரோட்டம் ஸ்பீக்கர் மட்டும்தான் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். முதல் நாள் அவருக்கு ஆத் அண்ட் அஃபர்மேஷன் யார் பண்ணி வைக்கிறா? பிரசிடென்ட் பண்ணி வைக்கிறார். மீதி அனைவருக்குமே எம்பிக்கான ஆத் அண்ட் அஃபர்மேஷன் தான். அப்போ இவங்களுக்குலாம் யார் பண்ணி வைக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பியாக இருக்கிறப்ப புரோட்டம் ஸ்பீக்கர் முதல் நாளே பண்ணி வச்சிருவார். இப்போ இதை தெளிவுபடுத்திக்கங்க. மற்றபடி குவாலிஃபிகேஷன்ஸ் அனைத்துமே என்னதான், இவங்க எம்பிக்களுக்கான சம்பளத்தை தான் பெறுறாங்க. லோக்சபா எம்பிக்களுக்கான சம்பளத்தை தான் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் எல்லாமே பெறுறாங்க. இந்த ஸ்பீக்கர் பதவியில் அமர்ந்த அன்று அவர்களுக்கான அந்த சம்சுரி அலவன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதை போன்ற அலவன்சஸ் மட்டும் அதிகம். மற்றபடி அனைத்துமே எம்பிக்கான சம்பளத்தை தான் பெறுறாங்க. ஆனால் ஸ்பீக்கர் என்பவர் ஒரு கேபினெட் அமைச்சருக்கு சமமான அந்தஸ்தை பெறுகிறார். சரியா? அந்த அலவன்சஸ் படிகள் உண்டு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். கேபினெட் மினிஸ்டருக்கான அந்தஸ்தை பெறுகிறார். இவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கான அந்தஸ்தை பெறுகிறார். ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் எம்பிக்கள் தான். புரோட்டம் ஸ்பீக்கர் கூட ஒரு நாள் தான் இருப்பார். தற்காலிகமான பதவி தான். சரியா? இது இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான போஸ்ட். இங்கிட்டு ராஜ்யசபா இருக்குது. ராஜ்யசபாவை நம்ம தனியாக பார்க்கலாம். ராஜ்யசபா வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்பர்சன். இங்கே லோக்சபாவை பொறுத்தவரை அமாங் த மெம்பர்ஸ்லேருந்து தேர்வு செய்கிறோம். ஆனால் ராஜ்யசபாவை பொறுத்தவரை அமாங் தி மெம்பர்ஸ் இல்லை, தனியாக ஒருத்தர் ஸ்பெஷல் பவரோடு உட்கார்றாரு. எங்கே? ராஜ்யசபா சேர்மனாக. ஆனால் டெபுட்டி சேர்மன் போஸ்ட் மட்டும் எங்கேருந்து எடுக்கிறோம்? உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் டெபுட்டி சேர்மனாக உட்கார்றாரு. பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் யார்? அது ராஜ்யசபா எம்பிஸ் தான். அதுவும் அதே மாதிரி தான். பேனல் ஆஃப் டெபுட்டி சேர்பர்சன்ஸ் யார் அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ் தான். அப்போ பாருங்கள், ராஜ்யசபா கேஸை பொறுத்த வரைக்கும் சேர்மன் மட்டும் வெளியிருந்து வர்றார். யார்? வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் 2 அவைகளாலும் தேர்வு செய்யப்படுகிறார். அவர் எங்கே உட்கார்றாரு? ராஜ்யசபா தலைவராக உட்கார்றார். இப்போ வைஸ் பிரசிடென்ட்ன்ற போஸ்ட் கிடையாது, இதே மாதிரி தான். அவர் என்ன தான் வேலை பார்க்குறாரு? அவர் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா தான் அவருடைய போஸ்ட்டு. பிரசிடென்ட் போஸ்ட் வேக்கண்ட் ஆகிறப்போ மட்டும் இவர் பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். அதுக்கு தான் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட். மற்றபடி அவர் எப்போவுமே சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா தான், ராஜ்யசபாவுடைய தலைவர். ராஜ்யசபா சேர்மன் மட்டும் வெளியே இருந்து வர்றார். ஆனால் டெபுட்டி சேர்மனும் பேனல் ஆஃப் டெபுட்டி சேர்பர்சன்ஸும் எங்கேருந்து தான் வர்றாங்க? ராஜ்யசபா உறுப்பினர்களிருந்தே தேர்வு செய்யப்படுறாங்க. இதான் லோக்சபா ராஜ்யசபாவுடைய பிரசிடிங் ஆஃபீஸஸ்க்குள்ள வேறுபாடு. அங்கே புரோட்டம் ஸ்பீக்கர் மாதிரி இங்கே புரோட்டம் ராஜ்யசபா சேர்மன் அப்படிலாம் கிடையாது. சரியா? அங்கே சேர்மன்னா இவர் தான். ஆனால் இங்கே ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் உட்கார்ந்தாலே அவர் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எப்போவுமே சேர்மன் என்பது அவர் மட்டும்தான். சேர்மன் என்பது வைஸ் பிரசிடென்ட் மட்டும்தான். மற்றவங்க யார் உட்கார்ந்தாலும் அவங்க டெபுட்டி தான். டெபுட்டி சேர்மன், டெபுட்டி சேர்பர்சன்ஸ் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். சரியா? ரைட், ஓகே. இது வேறுபாடு. ரைட், ஓகே. நம்ம ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அவுட்லைன் தான் பார்த்துருக்கோம். நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இனிமேல். இப்போ ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் இந்த பதவிகள்லாம் எப்படி வர்றாங்க? கான்ஸ்டியூஷனில் இந்த பதவி இருக்கா, அல்லது அதுக்கு முன்னால் இருந்தே இந்த ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் மற்றும் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்ற பதவிகள். இது எப்போ இருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போஸ்ட்டு 1919 இருக்குது, 1919 இருக்குது. 1919 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. 1919 சட்டம், இந்திய அரசாங்க சட்டம்னு சொல்கிறோம். என்ன சட்டம்யா சொல்லியிருக்காங்க? மான்டேக் செம்ஸ்போர்ட் ஆக்ட், மான்டேக் செம்ஸ்போர்ட் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மான்டேக் செம்ஸ்போர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சட்டம் தான் இந்த பதவிகளை உருவாக்குச்சு. சரியா? அப்போ 1919 ஆக்ட் கொண்டு வந்தப்போ இந்த போஸ்ட்டுகளுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட்னு பேர். பிரசிடென்ட் அப்படின்ட்டு பேர். பிரசிடென்ட், அப்புறம் பாருங்கள் டெபுட்டி பிரசிடென்ட் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க. பிரசிடென்ட் மற்றும் டெபுட்டி பிரசிடென்ட் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நம்மகிட்ட இருந்துச்சா பார்லிமெண்ட்டு? ஆமாம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, மத்திய சட்டமன்றம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நம்முடைய பார்லிமெண்ட்டோட பேர் மத்திய சட்டமன்றம். அப்போ நிர்வாகம் பண்ணுறதுக்காக பிரசிடென்ட்டு, டெபுட்டி பிரசிடென்ட். அப்போ அதோட பேர் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் கிடையாது. என்ன பேர்? பிரசிடென்ட்டு, டெபுட்டி பிரசிடென்ட் அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கு முன்னால் 19 சட்டத்துக்கு முன்னால் இந்த டியூட்டி யார் பார்த்துட்டு இருந்தா? ஒரு அவையின் தலைவராக உட்கார்ந்து அந்த அவை நடவடிக்கைகளை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்குறப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கவர்னர் ஆஃப்
கவர்னர் ஜெனரல் இருக்கிறார், கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய் சொல்கிறோம் இல்லையா, கவர்னர் ஜெனரல் இருக்கிறார். அவர் தான் இந்த மத்திய சட்டமன்றத்துடைய நடவடிக்கைகளை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கார் முதல்ல. அப்புறம் 1919 ஆக்ட் வந்துச்சு. 1919 இந்திய அரசாங்க சட்டம் அல்லது மாண்டேக் செல்ஃபோர்ட் சட்டம் வந்த பின் 2 பதவிகள் உருவாக்கப்பட்டது, பிரசிடென்ட் அண்ட் டெப்டி பிரசிடென்ட் அப்படின்ட்டு 2 பதவிகளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கினப்போ பிரசிடென்ட் போஸ்டில் உட்கார்ந்தவர் முதல் பிரசிடென்ட்டாக, மத்திய சட்டமன்றத்தின் முதல் பிரசிடென்ட், அதாவது அப்போதைய ஸ்பீக்கர், பிரசிடென்ட்னா குடியரசுத் தலைவர்னு எடுத்துக்கூடாது, ஸ்பீக்கராக ஃப்ரெட்ரிக் ஒயிட் அப்படின்றவர் இருந்தார். ஃப்ரெட்ரிக் ஒயிட் அப்படின்றவர் இருக்கிறார். சரியா? டெப்புட்டி பிரசிடென்ட்டான அந்த டெப்புட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டில் உட்கார்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளு சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா படிச்சிருக்கோம் இல்லையா, அவர் தான் இருந்தார். அப்போ நம்முடைய ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? 1919 சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. அப்போ ஸ்பீக்கர் பதவியில் 1919 சட்டத்தின் அடிப்படையில் பிரசிடென்ட் பதவியில் உட்கார்ந்தவர் யாருன்னா ஃப்ரெட்ரிக் ஒயிட், அவை தலைவராக. டெபுட்டி பிரசிடென்ட் போஸ்ட்டில், அப்போதைய டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டில் உட்கார்ந்தது யார்? இந்தியரான சச்சிதானந்த சின்ஹா. சரி, அப்போ எல்லாம் இவர் ஃப்ரெட்ரிக் ஒயிட் பேர்லேயே இருக்கிறார், ஒயிட், இவர் ஒரு வெள்ளைக்காரர் தான். அப்போ இந்தியர் யாராவது முதல்ல அந்த பதவியை, ஸ்பீக்கருக்கான பதவி அலங்கரிச்சிருக்காங்களா அப்படின்னா 1925 நம்மால் ஒருத்தர் இருக்கிறார், விதல்பாய் பட்டேல் அப்படின்ற ஒருத்தர். விதல்பாய் ஜே பட்டேல் இவர் தான் 1925 இந்த போஸ்ட்டை அலங்கரித்த இந்தியர், ஸ்பீக்கருக்கான போஸ்ட். அப்போ அதுக்கு பேர் என்னது? பிரசிடென்ட் அப்படின்ற போஸ்ட்டை அலங்கரித்த இந்தியர். சரி, அடுத்து 1935 சட்டம் வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வருதா? ஆமாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த சட்டம் வந்த உடனே இந்த போஸ்டோட பேரை இப்போ உள்ள பேருக்கு மாற்றிட்டாங்க. என்ன பேர்? ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். இந்த போஸ்ட் என்ன மாறி போச்சு? டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்ட்டு மாற்றினாங்க. அப்போ ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்ட்டு அதுக்கான நாமன் கிளேச்சர் பேர் தான் மாற்றம் பண்ணியிருக்கு. எந்த போஸ்ட்டுக்கு? ஏற்கனவே பிரசிடென்ட்னு இருந்தார் அவைத்தலைவர், டெபுட்டி பிரசிடென்ட்னு இருந்தாங்க சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மத்திய சட்டமன்றமான பார்லிமெண்ட்டுக்கு. 35 சட்டம் வந்த உடனே இந்த போஸ்டோட பேர் ஸ்பீக்கர், டெபுட்டி பிரசிடென்ட்டுடைய பேர் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. எந்த ஆண்டு? 1935 பேர் மாற்றம் பண்ணுறாங்க. சரி, பேர் மாற்றம் பண்ணாலுமே அவை நடந்தப்போ இவங்கள பிரசிடென்ட்டு டெபுட்டி பிரசிடென்ட் தான் கூப்பிட்டாங்க. காரணம், அப்போ கவர்னர் ஜெனரல் போஸ்ட் இருக்குது, நம்முடைய பிரசிடென்ட் போஸ்ட் அப்படிலாம் கிரியேட் ஆகலை. கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் தான் அந்த இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் கான்செப்ட் வருது. அதுக்கு முன்னால் பிரசிடென்ட்னா யார்? ஸ்பீக்கர். டெபுட்டி பிரசிடென்ட்னா யார்? டெபுட்டி ஸ்பீக்கர். சரியா? அப்படி தான் இருந்திருக்காங்க. 35 சட்டத்தில் இந்த பேரை மாற்றினாலுமே கூடினப்போ அவங்கள அப்படி கூப்பிடலையாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபெடரல் கான்செப்ட் 35 சட்டத்தில் இருந்துச்சு. அந்த ஃபெடரல் கான்செப்ட் நாட் கேம் இன்டு எஃபெக்ட், நடைமுறைக்கு வரல. நாட் கேம் இன்டு எஃபெக்ட், நடைமுறைக்கு வரல. அதனால் இவங்க எப்படி தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க? பிரசிடென்ட்டு டெப்டி பிரசிடென்ட்னே கூப்பிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னால் 1947 கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, 1946 நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடுது, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கூடுது, அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடுச்சு. கூடினப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? ஸ்பீக்கர்னு கூட ஆரம்பித்தாங்க. ஆனால் சட்டம் 35 சட்டத்திலே வந்துருச்சு, ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்ட்டு கூப்பிட ஆரம்பித்தது கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வந்ததுக்கு அப்புறம் தான். அப்போ கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வாறு செயல்பட்டது? பார்லிமெண்ட்டாக, ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாகவும் செயல்பட்டது, தற்காலிக பார்லிமெண்ட்டாகவும் செயல்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி 2 வேலையை பார்த்துச்சு. அதே அவை தான் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக இருக்கும், நாட்டு நிர்வாகத்துக்கு தேவையான பிற சட்டங்களை ஏற்றுறப்போ அது என்னவா மாறி இருக்கும்? ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக இருக்கும். 2க்குமே ஸ்பீக்கராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிவி மௌலங்கர். ஜிவி மௌலங்கர். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் அப்படின்னா நம்ம கொஸ்டின் கேட்டால் யார் தான் கொடுக்கணும்? ஜிவி மௌலங்கரை தான் சொல்லணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெபுட்டி ஸ்பீக்கராக அனந்த சயனம் ஐயங்கார் அப்படின்ற ஒருத்தர், அனந்த சயனம் ஐயங்கார், அனந்த சயனம் அவர்கள். சரியா? அவர் தான் ஃபஸ்ட்டு டெபுட்டி ஸ்பீக்கராக இருக்கிறார். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஜிவி மௌலங்கர் பார்த்தீங்கன்னா 1946 கான்ஸ்டியூஷனல் நம்முடைய என்ன இருந்துச்சு? கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கும் தலைவராக இருக்கிறார். தலைவர் மீன்ஸ் பிரசிடென்ட்டாக, அசம்பிளியுடைய பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத், அசம்பிளியில் ஸ்பீக்கராக இருக்கிறார். அப்புறம் பார்லிமெண்ட் ப்ரொவிஷனல்
தற்காலிக பார்லிமெண்ட்லேயும் ஸ்பீக்கராக இருந்தவர் யார் தான் ஜிவி மாவளங்கர் தான். அப்போ ஜிவி மாவளங்கர் அதுக்கப்புறம் பாருங்கள் விடுதலைக்கு பின்னால் எலெக்ஷன் நடக்குது. கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்து 1950க்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்குது. சரியா, 51-52 ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறமும் ஸ்பீக்கராக ஃபஸ்ட்டு யாரை தான் தேர்வு பண்ணுறாங்க? விடுதலைக்கு பின்னும் ஜிவி மாவளங்கர் தான். இப்போ ஜிவி மாவளங்கர் 1946 1956 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஸ்பீக்கராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அனந்தசேனம் ஐயங்காரை தூக்கி ஸ்பீக்கராக போட்டாங்க. சரியா, ரைட். அப்போ இது வந்து இந்த போஸ்ட்டுக்கான ஹிஸ்ட்ரி. சரியா, ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கான ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் பதவிகள் வந்து எப்படி உருவாச்சுன்றதுக்கான ஹிஸ்ட்ரி இதுதான். நம்முடைய மத்திய சட்டமன்றம் வந்த பின்பு இந்த பணியிடங்கள் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கருக்கான பணியிடங்களை உருவாக்கிய சட்டம் 1919 சட்டம். அதற்கு முன் அந்த 1861 கவுன்சில் ஆக்ட்ல இருந்து அந்த ஸ்பீக்கருக்கான ரோலை பார்த்துட்டு இருந்தது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்திய கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க இல்லையா, லார்ட் மவுண்ட் பேட்டன் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தாங்களா, அவங்க தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. 19 சட்டம் வந்த உடனே அவையை நடத்துறதுக்கெல்லாம் நான் வர முடியாது, அதுக்குன்னு 2 பேரை போடுங்கன்ட்டு போட்டாங்க. அந்த போஸ்ட் பேர் பிரசிடென்ட் டெப்டி பிரசிடென்ட். அப்போ ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக, அதாவது அப்போதைய ஃபஸ்ட்டு சபாநாயகராக இருந்தவர் ஃப்ரெட்ரிக் ஒயிட், ஒரு ஆங்கிலேயர். ஃபஸ்ட்டு டெப்டி பிரசிடெண்ட்டாக, அதாவது அப்போதைய டெப்டி பிரசிடென்ட்னு சொல்கிறோம், அப்போதைய டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டு இருந்தது சச்சிதானந்த சின்ஹா. முதலாக இந்த பிரசிடென்ட் போஸ்ட்டை, அதாவது சபாநாயகர் பதவியை வகித்த இந்தியர் விதல்பாய் ஜே பட்டேல். எந்த ஆண்டு? 1925. இந்த போஸ்ட்டுக்கான பேர் பிரசிடென்ட் அப்படின்ற பேரில் வந்து ஸ்பீக்கராக மாற்றிய சட்டம், டெபுட்டி பிரசிடென்ட் போஸ்ட்டை டெபுட்டி ஸ்பீக்கராக மாற்றிய சட்டம் 1935 சட்டம். ஆனாலும் நம்ம ஆளுக அழைத்தது எப்படி தான் அழைச்சாங்க? பிரசிடென்ட் டெபுட்டி பிரசிடென்ட் அப்படின்ட்டு தான் அழைச்சாங்க. எது வரைக்கும்? 1946 வரைக்கும். காரணம் என்ன? 35 சட்டத்தின் ஃபெடரல் கான்செப்ட் நடைமுறைக்கு கொண்டு வராத காரணத்தினால் அந்த போஸ்ட்டு பிரசிடென்ட் டெபுட்டி பிரசிடென்ட் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. 46ல் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி தற்காலிக பாராளுமன்றமாகவும் செயல்பட்ட போது இந்த பதவி ஸ்பீக்கர் என்று அழைக்க ஆரம்பித்தாங்க. 46க்கு அப்புறம் தான் அழைக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஸ்பீக்கராகவும் தற்காலிக பாராளுமன்றத்தின் ஸ்பீக்கராகவும் செயல்பட்டது யார்? ஜிவி மாவளங்கர். அப்படி கேட்டால் நாட்டின் முதல் சபாநாயகர் அப்படின்னு கேட்டால் யாரைத்தான் நீங்கள் கொடுக்கணும்? ஜிவி மாவளங்கர் தான் கொடுக்கணும். முதல் துணை சபாநாயகர்னு கொடுத்தா நீங்கள் யாரை தான் கொடுக்கணும்? அனந்தசேனம் ஐயங்காரை தான் கொடுக்கணும். சரியா, அனந்தசேனம் ஐயங்கார். ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கச்சில் டில் 10th லோக்சபா, 10வது லோக்சபா வரை, 10வது லோக்சபா வரும் வரையில் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஆகட்டும் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆகட்டும் 2 பேருமே எந்த கட்சியை சேர்ந்தவங்க தான்? ரூலிங் பார்ட்டி, ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம், இதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 11th லோக்சபாவிலேருந்து 10வது லோக்சபாவுக்கு அப்புறம் தான், 10வது லோக்சபா வரை 2 பேர் ரூலிங் பார்ட்டி. 10th லோக்சபா வந்ததுக்கு பின்னால் ஸ்பீக்கர் என்பவர் ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சியை சேர்ந்தவராகவும், டெபுட்டி ஸ்பீக்கர் என்பவர் எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார், ஆப்போசிட் பார்ட்டி. சரியா, ஆப்போசிட் பார்ட்டி. இப்போ ஸ்பீக்கராக யார் இருக்கா? தற்போதைய ஸ்பீக்கராக திரு ஓம் பிர்லா அவர்கள் இருக்கிறாங்க. மேதகு ஓம் பிர்லா அவர்கள் இருக்கிறாங்க. சரியா, தற்போதைய லோக்சபா ஸ்பீக்கராக. அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. ஏன் நிரப்பாமலே வச்சுருக்காங்க? 2019 வேக்கண்ட்டாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் கொடுக்கறது மரபு டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டை. அப்போ ஆப்போசிட் பார்ட்டி அந்தஸ்தை பெற வேண்டுமானால் டோட்டல் மெம்பர்ஸில் 1/10 வச்சுருக்கணும் ஒரு கட்சி. ஒரு கட்சிக்கு குறைந்தது 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள். இப்போ 543 இருக்குது அப்படின்னா 55 இருக்கணும். சரியா, ஆனால் இப்போ காங்கிரஸ் பார்ட்டிகிட்ட 52 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி அந்தஸ்து கொடுக்காமலேயே அவர்கள் சார்பாக டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டு நியமனம் செய்யப்படாமலே கிடக்கு. எந்த கட்சியும் அந்த 1/10 மெம்பர்ஷிப்பை கொண்டிருக்கலை. சரியா, ஆப்போசிட் பார்ட்டி அந்தஸ்து பெறணும் லோக்சபா அப்படின்னா மொத்த உறுப்பினர்கள் 1/10 வச்சுருக்கணும். 543, அப்போ 55 இருக்கணும். சரியா, 1/10 அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு மேலே வச்சுருக்கிறவங்க தான் ஆப்போசிட் பார்ட்டி அந்தஸ்தை பெறுவாங்க. அந்த கட்சிக்கு தான் டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டை கொடுக்கணும். சரியா, ஆனால் காங்கிரஸ் கட்சி 52 சீட்டுகளை மட்டுமே பெற்றிருக்கிறது. அதனால் அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கான அந்தஸ்து கொடுக்காதால லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், டெபுட்டி ஸ்பீக்கர் போன்ற பதவியிடங்கள் காலியாகவே வச்சுட்ருக்குறாங்க லோக்சபாவில். சரியா,
அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டு வேக்கண்டாக தான் இருக்குது. எப்போ இருந்து? இப்போ இந்த 2019 வேக்கண்டாக இருக்குது. காரணம் 1/10 பெற்றுள்ள எதிர்க்கட்சிகள் யாரும் இல்லை. இருந்தான்னா அந்த கட்சிக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை கொடுக்காமல் வச்சுட்ருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. இது ஒரு மரபு தான், கான்சோனன்ஸ் தான். 2010 லோக்சபாவுக்கு பின் எதிர்க்கட்சி கொடுக்குறத ஒரு இதாக வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. சரியா? இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட். ராஜ்யசபா சேர்மன் அந்த இதை நம்ம தனியாகவே பார்க்கலாம். சரியா? அன்றைக்கி ஸ்பீக்கர் கிளாஸ் பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். ரைட், ஓகே. ஸ்பீக்கர் இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். என்னென்ன விஷயங்களில் கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்போ இதில் தேர்வு நோக்கில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. ஸ்பீக்கர் அவருடைய தேர்தல் யாரால் நடத்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்சபாவால் தான் நடத்தப்படுது. சரியா? தேர்தல் யாரால் நடத்தப்படுது? லோக்சபாவால். யாரிடமிருந்து? ஸ்பீக்கர் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ், அதனுடைய உறுப்பினர்களிலிருந்தே தேர்தல் நடத்தப்படுது. புரோட்டாம் ஸ்பீக்கர் மட்டும்தான் பிரசிடென்ட்டால் அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. சபாநாயகர் தேர்தலை நடத்துவது யார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லோக்சபா தான். யார்லேருந்து? அவங்களுடைய உறுப்பினர்களிருந்து. சரி, எப்போ நடக்குது? ஆஃப்டர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே நடக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான், இதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் என்ன நடக்கு? முதல் நாள் கூட்டம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கிறப்போ என்ன நடக்கிறாங்கன்னா, புரோட்டாம் ஸ்பீக்கரை பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் புரோட்டாம் ஸ்பீக்கர் அப்பாயின்ட் பை பிரசிடென்ட், அவருக்கு ஆத் அண்ட் அஃபர்மேஷன் பிரசிடென்ட் பண்ணிடுறாரு. இந்த புரோட்டாம் ஸ்பீக்கர் ஆத் அண்ட் அஃபர்மேஷன் டு எம்பிக்கு பண்ணி வைக்கிறார். யாருக்கு? எல்லா எம்பிஸ்க்கும் பண்ணி வைக்கிறார். சரியா? ரைட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டேயில் நடக்கும். அப்புறம் பண்ணி இதுக்கே ஒரு நாள் ஓடிடும். 543 எம்பிக்களுக்கும் ஆத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணி வைக்கிறதுக்கே அன்றைக்கி தேதி முடிஞ்சிடும். அடுத்த மீட்டிங் நடக்கிறப்போ, செகண்ட் மீட்டிங் அடுத்த நாளே இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாள் இருக்கலாம். செகண்ட் மீட்டிங் நடக்கிறப்ப தான் என்ன பண்ணுறாங்க? புரோட்டாம் ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாரு? ஸ்பீக்கர் எலெக்ஷனை நடத்துவார். சரியா? புரோட்டாம் ஸ்பீக்கர் யாருடைய எலெக்ஷன் நடத்துவார்? ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்துவார். அப்போ ஆஃப்டர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங், மீன் முதல் கூட்டம் நடந்த பிறகு, முதல் கூட்டத்தில் புரோட்டாம் ஸ்பீக்கர் அப்பாயின்ட் பை பிரசிடென்ட்டு. சரியா? புரோட்டாம் ஸ்பீக்கர் எம்பிகளுக்கெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடுறாரு. அப்போ ஸ்பீக்கராக இருக்கக்கூடியவர் அப்போ எம்பியாக இருப்பார், அவருக்கும் பதவி பிரமாணம் அப்போயே முடிஞ்சிடுச்சு. ஸ்பீக்கருக்குன்னு தனி பதவி பிரமாணம் கிடையாது, ஆத் அண்ட் அஃபர்மேஷன் கிடையாது. சரியா? ரைட், ஓகே. அப்போ அடுத்து பாருங்கள், இதில் விஷயம் ஒரு கொஸ்டினாக ஏற்கனவே கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர் யார் நிர்ணயம் பண்ணுறா அப்படின்னா ஃபிக்ஸ்டு பை தி பிரசிடென்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பீக்கருக்கான தேர்தல் தேதியை நிர்ணயம் செய்வது யார்? செகண்ட் மீட்டிங்னு நம்ம பார்த்தோம். சரியா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சவொடனே பண்ணிடுவாங்க. அதுக்கான டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னா பிரசிடென்ட். ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். சரி, அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அடுத்ததாக ரெண்டாவது அம்சம் நம்ம பார்க்க வேண்டியது டென்யூர். ஸ்பீக்கருடைய பதவிக்காலம் எவ்வளவு? ஸ்பீக்கர் ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் டியூரிங் த லைஃப் ஆஃப் லோக்சபா. பொதுவாக லோக்சபாவுடைய பதவிக்காலம் வரை அவர் தான் ஸ்பீக்கராக இருப்பார். இடையில அந்த அரசாங்கம் கலையுது, வேறு அரசாங்கம் வந்தாலுமே அந்த லோக்சபாவுடைய பதவிக்காலம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க. சரியா? அப்போ லைஃப் ஆஃப் லோக்சபா வரைக்கும் 5 ஆண்டுகள் இருக்குது அந்த லோக்சபா. பொதுவாக ஒரு லோக்சபாவுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதற்கு முன் அது டிசால்வ் செய்யப்படலாம். யாரால்? பிரசிடென்ட்டால். அப்போ அந்த 3 வருஷத்தில் டிசால்வ் பண்ணாங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் இருப்பார். அந்த லைஃப் ஆஃப் லோக்சபா வரைக்கும் யார் பதவியில் இருப்பா? யார் பதவியில் இருப்பா? ஸ்பீக்கர் பதவியில் இருப்பார். சரியா? ரைட், ஓகே. அவருடைய பதவியிடம் எப்போது காலியிடமாகும்? அவருடைய பதவியிடம் 3 சூழல்களில் காலியிடமாகும். பிரசிடென்ட் அந்த ஸ்பீக்கருடைய பதவிக்காலம், டெபுட்டி ஸ்பீக்கருக்கும் இதே கான்செப்ட் தான். அவருடைய பதவிக்காலம் எப்படி காலியிடமாகும்? அவருடைய பதவியிடம் ஹிஸ் போஸ்ட் பிகேம் வேக்கண்ட் இன் 3 situations. என்னெல்லாம் பாருங்கள். when he ceases to be a member of லோக்சபா, அவர் லோக்சபா பதவி முடியும் போது. இன்கேஸ் பாருங்கள், அவருடைய லோக்சபா உறுப்பினர் பதவி, அவர் எம்பி பதவியில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு ஏதாவது தெரிய வருது, அப்போ ஹி டிஸ்குவாலிஃபைடு. இப்போ எம்பி பதவி காலியாச்சுன்னா அவர் சபாநாயகர் பதவியும் காலியாகும். இதான் அவருடைய மீன். எம்பி பதவி காலியிடமாகும் போது அவருடைய சபாநாயகர் பதவியும் காலியிடமாகும். 1. 2, அவர் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு சபாநாயகர் பதவி வேண்டாம் அப்படின்ட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்? அவருடைய பதவியிடம் காலியிடமாகும். இப்போ இதில் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ரிசைனேஷன் கிவன் டு ஸ்பீக்கர் யாருக்கு ரிசைனேஷன் லெட்டர் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கருக்கு கொடுத்துருவார். ரிசைனேஷன் லெட்டர் டு டெபுட்டி ஸ்பீக்கர். ஏன்னா இவருக்கு பின்னால் அந்த வேலையை பார்க்க போகிறது யார்? டெபுட்டி ஸ்பீக்கர். சரியா? அடுத்த ஸ்பீக்கர் தேர்வு செய்யும் வரை அந்த பணியை மேற்கொள்வது யார்? டெபுட்டி ஸ்பீக்கர். இப்போ அவருக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கொடுக்குறதா பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான்
அப்போது அவர் ரிசைன் பண்ணாலும் அவருடைய பதவியிடம் காலியிடமாகும், வெக்கேஷன் ஆகும். சரியா, வெக்கேட் ஆகும், அவருடைய பதவியிடம் வெக்கேட் ஆகும். அடுத்ததான் ரிமூவல். யார் ஸ்பீக்கரை தேர்வு பண்ணாங்க? ஸ்பீக்கரையும் டெப்டி ஸ்பீக்கரையும் ராஜ்யசபா அந்த லோக்சபா உறுப்பினர்கள் தான் தேர்வு பண்ணுறாங்க. அப்போ லோக்சபா நினைத்தால் ஸ்பீக்கரை ரிமூவ் செய்யவும் முடியும், பதவியிலிருந்து நீக்கவும் செய்ய முடியும். சரியா, பதவியிலிருந்து நீக்கவும் செய்ய முடியும். சரி, இப்போ சபாநாயகரை தேர்வு செய்தது லோக்சபா தான், அவரை பதவி நீக்கம் பண்ணுறது யார் தான்? லோக்சபா தான். ரிமூவல் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க? பை மெஜாரிட்டி ஆஃப் ஆல் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ், ஆல் ஆஃப் தி மெம்பர்ஸ். இன்றைக்கி தேதிக்கு மொத்த ஸ்ட்ரென்த்து லோக்சபா எவ்வளவு? அதில் பாதிக்கு மேலே. சரியா, 543 இருக்குது அப்படின்னா 543 பாதிக்கு மேலே ஆதரவு இருந்தால் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். அதற்கான தீர்மானம் ரெசல்யூஷன் கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? அதில் பாதிக்கு மேலே உறுப்பினர் ஆதரவு இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணலாம்? அவரை பதவி நீக்கம் செய்யலாம். மெஜாரிட்டி ஆஃப் த தென் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. சரியா, 543 இருக்குது, இதில் 3 வேகண்ட்டாக இருக்குன்னு வைங்க, 540 பேர் இருக்காங்க. 540 பாதி எவ்வளவு? பாதிக்கு மேல், அப்போ 271 ப்ளஸ் இருக்குதா? அதோட பண்ணிக்கலாம். இல்லை இன்னைக்கு தேதிக்கு 400 பேர் தான் வந்திருக்காங்க, அதில் பாதிக்கு மேல், அப்படிலாம் கணக்கு கிடையாது. அப்போ தென் மெம்பர்ஸ், டோட்டல் தென் மெம்பர்ஸில் பாதிக்கு மேல், அப்போ இது ஒரு வகையான ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சரியா, டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பாக்கத்தில் நான் சொல்கிறேன். அப்போ மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் ஆதரவு பெற்று அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். பதவி நீக்கம் செய்கிறதுக்கு முன்னால் அவருக்கு எத்தனை நாள் நோட்டீஸ் கொடுக்கணும்? 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். ஸ்பீக்கர் பதவி நீக்க ப்ராசஸ் பொதுவாகவே இம்பீச்மெண்ட், பிரசிடென்ட்டுக்கு இம்பீச்மெண்ட்டும் பார்த்தோம். அதுமாதிரி ஸ்பீக்கருடைய ரிமூவல் ப்ராசஸ்லையும் அதுக்கு முன்னால் எதற்காக அவங்க மேலே பதவி நீக்கம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு காரணத்தை, விளக்கத்தை 14 days முன்னாலே கொடுக்கணும். 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். சரியா, ரைட், ஓகே. இந்த ரிமூவல் ப்ரொசீடிங்ஸு அந்த லோக்சபாவில் நடந்துகிட்ருக்கு. அவரை சபாநாயகரையே பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான ரிமூவல் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்போ யார் சேர்பர்சனாக உட்காரக்கூடாது? ஸோ ஸ்பீக்கர் கேனாட் ப்ரொசீட். ஸ்பீக்கர் அந்த சேர்மன் போஸ்ட் பதவியில் அந்த இருக்குது மேலிடத்தில் உட்கார்றாரு அப்படின்னா அவர் உட்கார முடியாது. அந்த நேரம் யார் உட்காந்துருப்பா? டெப்டி ஸ்பீக்கர் தான் உட்காந்துருப்பார். ஸ்பீக்கர் ஒரு மெம்பராக கீழே தான் உட்காரணும். சரியா, அவருக்கு எதிரான அந்த ரிமூவல் ப்ராசஸ் நடக்கும்போது ஸ்பீக்கர் உட்காரக்கூடிய அந்த இடத்தில் அமர்ந்து ஸ்பீக்கர் பணியை மேற்கொள்ளக்கூடாது. அவருக்கு எதிராகவே ரிமூவல் ப்ராசஸ் நடக்கு, அவரே அந்த அவையை கண்டக்ட் பண்ணலாமா? கண்டக்ட் பண்ணக்கூடாது. கண்டக்ட் பண்ணுறது டெபுட்டி ஸ்பீக்கர் கண்டக்ட் பண்ணுவார். சரியா, இவர் சாதாரண எம்பியாகத்தான் அமர்ந்திருக்க முடியும். கேனாட் ப்ரொசீட் ஓவர் தட் மீட்டிங். அடுத்ததா, பட் ஆனால் கலந்து கொள்ளலாம். கேன் பார்ட்டிசிபேட். அவை நடவடிக்கைகளில் அவர் கலந்துக்கலாம். சரியா, அதுக்காக உங்களுக்கு எதிரான ரிமூவல் ப்ராசஸ் நடக்குது, நீங்கள் அவையில் உட்காரக்கூடாது, வெளியே போங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அவரும் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர், குறிப்பாக லோக்சபா உறுப்பினர் அப்படின்ற பட்சத்தில் அந்த அவையில் அவர் கேன் டேக் பார்ட் பட் கேனாட் ப்ரொசீட் ஓவர். சரியா, ரைட்டு. அவருக்கு எதிரான அந்த ரிமூவல் ப்ராசஸில் வாக்கெடுப்பு நடக்கும்போது அவர் வாக்களிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே வாக்களிக்கலாம். பொதுவாக ஸ்பீக்கர் கேஸ்டிங் ஓட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவையில் 2 தரப்பும் சமமாக இருக்குது. 400 பேர் இன்றைக்கி அவை நடவடிக்கைகளில் கலந்துக்கிறாங்க. 200 பேர் ஒரு தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் 200 பேர் எதிராகவும் அளிக்கும்போது, ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு, ஒரு சட்டத்துக்கு, ஒரு மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களிக்கும் போது ஈக்குவலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் ஓட்டு போடுவார். மற்ற நேரங்களில் ஸ்பீக்கர் ஓட்டு போட மாட்டார். ஆனால் அவருக்கு எதிரான ரிமூவல் ப்ராசஸ் நடக்கும்போது சமமானால் தான் வாக்களிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. முதலே என் மேலே தப்பு இல்லை, அப்போ அவருக்கு எதிரான தீர்மானத்திற்கு எதிராகவே அவர் வாக்களிப்பார். எப்போ? உடனே வாக்கு போடலாம். ஒரு எம்பியாக இருந்தால் அவர் வாக்களிக்கலாம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே வாக்களிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதை. சரியா, ரைட், ஓகே. அடுத்ததாக பாருங்கள், டிசால்விங் ஆஃப் லோக்சபா. லோக்சபா கலைக்கப்படுது. சரியா, லோக்சபா கலைக்கப்பட்டாலும் ஸ்பீக்கர் டஸ் நாட் வெக்கேட் ஹிஸ் ஆஃபீஸ். லோக்சபா கலைக்கப்பட்டாலும் புதிய லோக்சபா உறுப்பினர்கள் வரும் வரை இவர் இருப்பார். புதிய லோக்சபா வரும் வரைன்னா அதுக்கு முந்தைய நாள் வரை இருப்பார். அதான் மீனிங். அதுக்காக இவர் புதிய லோக்சபா அவங்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரா? இல்லை. அதுக்கு யார்? புரோட்டம் ஸ்பீக்கர், மூத்த உறுப்பினர். நம்ம பார்த்தோம் இல்லையா, மூத்த உறுப்பினர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார், இவர் பண்ணி வைக்க மாட்டார். அப்போ முந்தைய நாள் வரை இருப்பார் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். புதிய லோக்சபா பதவி ஏற்கும் வரை அல்லது புதிய லோக்சபா கூடும் வரை. பாருங்க, ஒரு லோக்சபா இருக்குது அப்படின்னா லோக்சபா இப்போ 2014 to 19 இருக்குது. 2019 கூட்டம் நடக்கிறதுக்கு முந்தைய தேதி வரைக்கும் இவர் பதவியில் இருப்பார். இன்கேஸ் அல்லது லோக்சபா கலைக்கப்படுது, என்ன தேதியில்? May 1 கலைக்கப்படுது. கலைச்சே விட்டாங்க,
சரியா? மே 1 கலைச்சிடுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த எப்போ கூடுறாங்க? மே 24 கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 24 கூடுறாங்கன்னா 23 வரைக்கும் இருப்பார். யார்? ஸ்பீக்கர் மட்டும் 23 வரைக்கும் இருப்பார். மே 1ஓட ஒட்டுமொத்த லோக்சபாவும் கலைக்கப்பட்டு விடலாம், இருக்கலாம். மே 24 அடுத்த அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சுன்னு வச்சுருக்கேன். பொதுவாக ஒரு 1.5 மாதம் வரைக்கும் ஆகும். இன்கேஸ் வந்துருச்சு மே 24 அடுத்த லோக்சபா கூடுறாங்க அப்படின்னா மே 23 வரைக்கும் பதவியில் இருப்பார். 23 அவர் என்ன பண்ணுவார்? ரிசைன் பண்ணுவார். அவருடைய பதவியை ராஜினாமா செய்வார். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 24th கூடக்கூடிய லோக்சபாவில் புரோட்டாம் ஸ்பீக்கர் தான் வருவார். இவர் வரமாட்டார். புதிய லோக்சபாவிற்கு இவர் எம்பியாக இருப்பின் ஒரு உறுப்பினராக கலந்து கொள்வார். ஆனால் இவர் வேறு, புரோட்டாம் ஸ்பீக்கர் வேறு. அப்போ ஸ்பீக்கர் போஸ்ட் டஸ் நாட் வெக்கேட். லோக்சபா கலைக்கப்படலாம், இந்த லோக்சபா கலைக்கப்படலாம், புதிய லோக்சபா ஒரு மாதம் கழித்து கூடலாம். அந்த இடைப்பட்ட 1 மாத காலத்திலும் இவர் தான் சபாநாயகர். எக்ஸிஸ்டிங் லோக்சபா ஸ்பீக்கர் தான் சபாநாயகராக இருப்பார். இவரே தான் ஸ்பீக்கராக இருப்பார். சபையே இல்லை, அப்புறம் இதுக்கு சபாநாயகர் அப்படின்னா சில விஷயங்களில் முடிவுகள் மேற்கொள்றதுக்காக. சரியா? ஆமாம், ஒரு பில்லு மணி பில்லா இல்லையான்ட்டு இவர் தான் முடிவு பண்ணுறாரு. அதுக்கு இவர் இருக்கணும். பார்லிமெண்ட் குரூப்புகளுக்கு சில இதுக்கு தலைவராக இருப்பார். ராஜ்யசபா இயங்கிட்டு தானே இருக்குது. அதில் உள்ள உறுப்பினர்களுக்கும் சில கமிட்டிகளுக்கு இவர் தான் தலைவராக இருப்பார். அப்போ இவர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார். புதிய லோக்சபா தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்கும் நாள், அதற்கு முந்தைய நாளில் இவர் ராஜினாமா செய்வார். அதுக்கு கொஞ்சம் முன்னால் ராஜினாமா செய்வார். அது வரைக்கும் இவர் தான் ஸ்பீக்கர். லோக்சபா இல்லாவிட்டாலும், கலைக்கப்பட்டு இல்லாவிட்டாலும் அந்த கேப் பீரியடில் இவர் தான் ஸ்பீக்கராக இருப்பார். சரியா? புதிய லோக்சபா கூடும் முன் அவர் ராஜினாமா செய்கிறார். புதிய லோக்சபா கூடிய பின் புரோட்டாம் ஸ்பீக்கர் பிரசிடென்டால் அப்பாயிண்ட் செய்யப்பட்டு அவர் மற்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யப்படுகிறார். உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். உறுப்பினர்களிலிருந்து ஒருத்தரை புதிய ஸ்பீக்கராக தேர்வு பண்ணுறாங்க. அப்போ இவரே கூட புதிய ஸ்பீக்கராக வரலாம். அதே கட்சி வந்துச்சுன்னா இவரே கூட புதிய ஸ்பீக்கராக வைக்கலாம். ஆனால் பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார் தான்? புரோட்டாம் ஸ்பீக்கர் தான். எக்ஸிஸ்டிங் ஸ்பீக்கர் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய லோக்சபா ஸ்பீக்கர் இல்லை. ஆனால் மீனிங், கலைக்கப்பட்டாலும் புதிய லோக்சபா வரையிலான காலம் வரை அவர் தான் ஸ்பீக்கர். புதிய லோக்சபா வந்துருச்சுன்னா புரோட்டாம் ஸ்பீக்கர் தற்காலிகம், அப்புறம் ஸ்பீக்கர் எடுத்துருவாங்க. இதான் இது. அப்போ இது நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது எக்ஸிஸ்டிங் ஸ்பீக்கர் தான் பண்ணுவாரா சார்? அப்படிலாம் கிடையாது. பதவி பிரமாணம் செய்து வைப்பது எம்பிக்களும் ஸ்பீக்கர். அவர் பிரசிடென்டால் நியமனம் செய்யப்படுகிறார். அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் பிரசிடென்ட் தான். சரியா? புதிய ஸ்பீக்கர் உறுப்பினர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டப்போ அவருக்கு பதவி பிரமாணம் கிடையாது. ஏன்? அவர் ஏற்கனவே எம்பியாக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் எம்பிஆர் இருக்கத்திலே புரோட்டாம் ஸ்பீக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் ஆத் அண்ட் அஃபர்மேஷன் செய்து விட்டார். அவர் இனிமேல் சபாநாயகராக ஆத் அண்ட் அஃபர்மேஷன் அவருக்கு கிடையாது. இதுதான் மீன். சரியா? அப்போது எக்ஸிஸ்டிங் ஸ்பீக்கர் அதற்கு முந்தைய நாள் வரை அல்லது அதற்கு முன்பு வரை, அவ்வளோதான் மீனிங். பிஃபோர் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அது வரைக்கும் இவர் தான் ஸ்பீக்கர். ஆனால் அவையில் வந்து உட்காரல. புதிய அவை கூடும்போது அங்கே உட்கார்றது புரோட்டாம் ஸ்பீக்கர் தான் உட்காருது. இது நல்லா தெளிவுபடுத்திக்கணும். சரியா? ஹிஸ் ஆஃபீஸ் கண்டினியூஸ் டில் த நியூலி எலெக்டட் ஆஃபீஸ். புதிய லோக்சபா தேர்வு செய்யப்படும் வரை அவர் இருப்பார். பழைய லோக்சபா கலைக்கப்பட்டு விட்டது. புதிய லோக்சபா தேர்வு செய்யப்படும் வரை இவர் தான் ஸ்பீக்கர். ஆனால் முதல் நாள் கூட்டத்தில் அதுக்கு முன்னாலே ராஜினாமா பண்ணிடுறார். அந்த முதல் நாள் கூட்டத்துக்கு முன்னாலே ராஜினாமா பண்ணிடுறார். சரியா? ரைட், ஓகே. இவருடைய பங்கு என்ன, ரோல் என்ன? ஹெட் ஆஃப் தி லோக்சபா அப்படின்னா யாருன்னா ஸ்பீக்கர் தான். எப்பயும் பார்க்கணும், லோக்சபாவின் ஹெட். அப்போ ஆங்கிலத்தில் பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இதுதான். தமிழில் ரெண்டுக்குமே நம்ம தலைவர்னு சொல்லிடுவோம். லீடர் ஆஃப் தி லோக்சபா, ஹெட் ஆஃப் தி லோக்சபா அப்படிலாம் சொல்லுவோம். லீடர் ஆஃப் தி லோக்சபா என்பது பிரைம் மினிஸ்டர். மக்களவையின் தலைவர் என்பவர் யார்? பிரைம் மினிஸ்டர். சில நேரங்கள் இப்படியும் கொடுத்துருவாங்க. ஹெட் ஆஃப் தி லோக்சபா என்பது யார்? ஸ்பீக்கர். அப்போ வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம தமிழில் ரெண்டுமே தலைமைன்னு சொல்லிடுவோம். லீடர் ஆஃப் த லோக்சபா என்பது பிரைம் மினிஸ்டர். ஹெட் ஆஃப் தி லோக்சபா என்பது லீடர் ஆஃப் தி லோக்சபா அப்படின்னா யாரை தான் சொல்லணும்? பிரதமர் தான். லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமர் தான். அப்போ லீடர் ஆஃப் தி லோக்சபா பிரைம் மினிஸ்டர். ஹெட் ஆஃப் தி லோக்சபா யாரு? ஸ்பீக்கர். ஹெட்னால யாரை சொல்லணும்? சபாநாயகரை சொல்லணும். ஹெட் ஆஃப் தி லோக்சபா ஸ்பீக்கர். ரைட், ஓகே. வேற என்ன பண்றாரு? லோக்சபாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அவர் தான். லோக்சபாவுடைய பிரதிநிதி அப்படின்னாலே அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். மக்களவையின் பிரதிநிதி. மக்களவை சார்பாக ஏதாவது கூட்டம் நடக்குதா? உலகெங்கிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைகளுடைய கூட்டங்கள் நடக்குது, தலைவர்களுடைய கூட்டம் நடக்குதுன்னா நம்முடைய லோக்சபாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? ஸ்பீக்கர். கார்டியன் ஆஃப் எம்பிஸ். நம்முடைய எம்பிக்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு, ப்ரிவிலேஜஸ் இருக்கு. சரியா? அதெல்லாம் பாதுகாத்து அவங்களுக்கான சலுகைகள்லாம் வாங்கி கொடுக்கறது யாரு? போத் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவைகளுடைய எம்பிக்களுக்குமான ப்ரிவிலேஜஸும் யார் தான் பார்க்குறா?
ஸ்பீக்கர் தான் பார்க்குறாரு, மக்களவை சபாநாயகர் தான் பார்க்குறாரு. கார்டியன் ஆஃப் எம்பிஸ், கார்டியன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் டு எம்பிஸ் அப்படி சொல்லலாம். கார்டியன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் டு எம்பிஸ் யாரு? ஸ்பீக்கர். சரியா? ஹீ இஸ் அ பிரின்சிபல் ஸ்போக்ஸ்மேன். அவை நடக்கிறப்போ அவர் தான் பேசிகிட்டே இருப்பார். அவர் பெர்மிஷன் கொடுத்தா தான் எல்லாம் பேசுவாங்க. சரியா? அவர் தான் எல்லாரும் சொல்லுவார். தற்போது பிரதமர் உரையாற்றுவார்னா பிரதமர் 5 பேசுவார். தற்போது இந்த அமைச்சர் பேசுவார்னா அவர் தான் பேசுவார். அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மற்றவங்க பேசணும். எப்போ இவர் தான் அவையை கண்டக்ட் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, அவையில் அமைதியை கண்டக்ட் பண்ணுறது, டெக்கோரம் அப்படின்னு சொல்லுவோம். அமைதியையும் ஒழுங்கையும் கண்டக்ட் பண்ணுறது யார் தான்? இவர் தான். அப்போ அவையில் ஸ்பீக்கர் தான் பிரின்சிபல் ஸ்போக்ஸ்மேன். ஹிஸ் டெசிஷன் இஸ் ஃபைனல். அவருடைய முடிவுகளே இறுதியானது. பொதுவாக ஆளுங்கட்சின்றப்போ ஆளுங்கட்சி சாதகமாக தான் இருக்கும். அவருடைய முடிவுகளே இறுதியானது. ஒருத்தர் பேச பெர்மிஷன் கேட்டே இருப்பார். முடியாதுன்னா முடியாது தான். அதுக்காக பேசிகிட்டே இருக்கக்கூடாது. பேசிகிட்டே இருந்தால் தூக்கிட்டு வெளியே போடணும். பாதுகாவலர்களை கூப்பிட்டு அவரை அவை நடவடிக்கைகளுக்கு குந்தம் விளைவிப்பதால் அவரை வெளியே தூக்கி கொண்டு வாங்கன்னா வெளியே தூக்கி கொண்டு போயிடுவாங்க. அப்போ ஹீ இஸ் த பிரின்சிபல் ஸ்போக்ஸ்மேன். ஹிஸ் டெசிஷன் இஸ் ஃபைனல். அவருடைய முடிவுகளே இறுதியானது. அப்போ நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஹீ இஸ் வெஸ்டட் வித் கிரேட் ஹானர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவையில் நிறைய பொறுப்புகள் கடமைகள் அவருக்கு தான் இருக்குது. மதிப்புமிக்க பதவியாகவும் இருக்குது. எம்பி, அவர் எம்பி தான். சரியா? ஆனாலும் அவர் கேபினெட் மினிஸ்டருக்கான அந்தஸ்தை கொண்டிருக்கிறார். அவையில் அவர் சொல்லது தான் எல்லாமே. ஹீ இஸ் அ கிரேட் ஸ்போக்ஸ்மேன், பிரின்சிபல் ஸ்போக்ஸ்மேன். அவையில் அவருடைய முடிவுகள் தான் முக்கியம். உறுப்பினர்களுக்கான ப்ரிவிலேஜஸ், சலுகைகள் எல்லாத்தையும் அவர் தான் வாங்கி கொடுக்காரு. அப்போ பெரிய ஹானர் உள்ள பதவியில் அவர் இருக்கிறார். ஸோ அப்போ ஹீ இஸ் அ சுப்ரீம் அத்தாரிட்டி வித் இன் த ஹவுஸ். அவையில் அவர் ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டியாக விளங்குகிறார் அப்படின்ட்டும் அவருடைய ரோலை கொடுக்குறாங்க. சரியா? ரைட். அப்போ இதில் தேர்வு நோக்கில் பாருங்கள். லோக்சபா சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது யார்? லோக்சபா சபாநாயகர் எதிலிருந்து எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்? உறுப்பினர்களிருந்து தேர்வு செய்யப்படுகிறார். சரியா? ரைட்டு. எப்போ தேர்வு செய்யப்படுறார்? புதிய லோக்சபா சபாநாயகர் எவ்வாறு எதற்கு பின் தேர்வு செய்யப்படுகிறார்? முதல் கூட்டத்திற்கு பின். சரியா? முதல் கூட்டத்தன்னைக்கு இல்லை, முதல் கூட்டத்திற்கு பின். லோக்சபா சபாநாயகருக்கான தேர்தலை, அதற்கான தேதியை நிர்ணயம் செய்வது யார்? பிரசிடென்ட். சரியா? லோக்சபா சபாநாயகருடைய பதவிக்காலம் எவ்வளவு? லோக்சபாவின் பதவிக்காலம் தான் அவருடைய பதவிக்காலமும். சரியா? ஆனால் லோக்சபா கலைக்கப்பட்டாலும் புதிய லோக்சபா கூடும் வரை அவருடைய பதவிக்காலம் தொடரும். ரைட்டு. அவருடைய பதவியிடம் எந்தெந்த சூழல்களில் காலியாகும்? 3 சூழல்களில். ஒன்று என்னது? அவர் எம்பி பதவி முடிவுக்கு வரும்போது, சீசஸ் டு பி அ மெம்பர் ஆஃப் லோக்சபா. 2வது அவருடைய ராஜினாமாவின் போது. 3வது அவர் பதவி நீக்கம் செய்யப்படும் போது. சரியா? ரிமூவல். ராஜினாமா கடிதத்தை ஸ்பீக்கர் யாருக்கு கொடுப்பாரு? டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்குறாரு. சரியா? ரைட். அவருக்கான பதவி நீக்க தீர்மானம் எங்கே கொண்டு வர வேண்டும்? லோக்சபா உறுப்பினர்களால் தான் கொண்டு வரணும். ராஜ்யசபாவுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை. லோக்சபா ஸ்பீக்கரை பதவி நீக்க பண்ணால் லோக்சபாவில் தான் அதற்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கும் மேல் ஆதரவுடன் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். தட் ரெசல்யூஷன் ஹேஸ் டு பி பாஸ்ட் த மெஜாரிட்டி ஆஃப் தி தென் மெம்பர்ஸ். ரைட்டு. அதுக்கு முன்னால் அவருக்கு எத்தனை நாள் நோட்டீஸ் கொடுக்கணும்? 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். ஸ்பீக்கருக்கு எதிரான அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய நாளில் ஸ்பீக்கர் போஸ்ட்டில் இவர் உட்காரலாமா? கான் ப்ரிசீட். அவர் உட்காரக்கூடாது. சரியா? ஆனால் உறுப்பினராக அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? உறுப்பினராக அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவர் முதன்முறையாகவே அவருக்கு எதிரான அந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க முடியுமா? வாக்களிக்கலாம். இன்கேஸ் லோக்சபா கலைக்கப்படும் போது ஸ்பீக்கர் போஸ்ட் வேக்கண்ட் ஆகுமா? வேக்கண்ட் ஆகாது. அடுத்த லோக்சபா கூட்டம் நடக்கும் வரை ஸ்பீக்கர் போஸ்ட் தொடரும். சரியா? அதுக்காக அடுத்த லோக்சபாவுடைய முதல் கூட்டத்தில் ஒரு ப்ரொசீடர் ஓவர் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அது யார்? ப்ரோடம் ஸ்பீக்கர். ரைட்டு. ஹெட் ஆஃப் தி லோக்சபா என்பவர் யார்? ஸ்பீக்கர். லீடர் ஆஃப் தி லோக்சபா என்பவர் யார்? பிரைம் மினிஸ்டர். கார்டியன் ஆஃப் எம்பிக்களுடைய உரிமைகள் சலுகைகளுடைய பாதுகாவலன் யார்? ஸ்பீக்கர். லோக்சபாவின் பிரின்சிபல் ஸ்போக்ஸ்மேன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? ஸ்பீக்கர். லோக்சபாவை பொறுத்தவரை யாருடைய முடிவுகள் இறுதியானது? ஸ்பீக்கருடைய முடிவுகள் இறுதியானது. அப்போ நிறைய இது சுப்ரீம் அத்தாரிட்டி. இப்போ நிறைய பவர்ஸ் என்ஜாய் பண்ணுறாரு. யார் என்ஜாய் பண்ணுறா? ஸ்பீக்கர் நிறைய பவர்ஸ் என்ஜாய் பண்ணுறாரு. ஸ்பீக்கருடைய பவர்ஸ் அப்படின்னு பார்க்கறதுல அவருக்கு பவர்ஸ் வந்து ஒரு 3 விஷயங்கள்லேருந்து பவர்ஸ் கிடைக்கும். ஒன்று என்னென்னா கான்ஸ்டியூஷன், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான பவர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அவருக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்
அண்டு கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் லோக்சபா அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. லோக்சபா அப்போ ரூல்ஸ் ஆஃப் லோக்சபான்னு எடுத்துக்கலாம். இது மூணாவது பார்லிமெண்ட் கன்வென்ஷன்ஸ், பாராளுமன்ற மாநாடுகள் நடக்கிறதுல எடுக்கக்கூடிய முடிவுகள், பார்லிமெண்ட் கன்வென்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இதில் மூணுலேருந்து தான் யாருக்கு பவர்ஸ் கிடைக்குது? ஸ்பீக்கருக்கான பவர்ஸ் கிடைக்குது. ஸ்பீக்கருக்கான பவர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது? நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஒன்று. ரெண்டாவது லோக்சபாவுக்கென்று விதிகள் இருக்குது. லோக்சபா ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் லோக்சபா அப்படின்ற ஒன்று இருக்குது. 2. மூன்றாவது பார்லிமெண்ட் கன்வென்ஷன்ஸ். உலகெங்கிலும் பார்லிமெண்ட் கன்வென்ஷன்ஸ் நடக்கும். அதில் சில விதிகளை எடுப்பாங்க, சரியா? அல்லது பார்லிமெண்ட் முடிவுகள் உண்டு, அதெல்லாம் அன்ரிட்டன், எழுதப்படாதவே இருக்கலாம், அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மூன்றிலிருந்து தான் தனக்கான அதிகாரத்தை யார் பெறுறாங்க? ஸ்பீக்கர் பெறுகிறார், சரியா? அப்போ டெபுட்டி ஸ்பீக்கருக்கான பவர் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்லிட்டேன், ஸ்பீக்கர் போஸ்ட்ன்றது ஒன்று தான். ஸ்பீக்கர் இல்லாத போது அந்த பதவியை மேற்கொள்பவர் இன்னொரு எம்பி, அவர் டெபுட்டி ஸ்பீக்கர்னு சொல்கிறது உண்டு. ஸ்பீக்கர் இல்லாதப்போ, அவர் வராதப்போ அந்த அவையை நடவடிக்கை பண்ணுறாரு யார்? டெபுட்டி ஸ்பீக்கர். அவரும் ஸ்பீக்கர் தான், அது போஸ்ட்டில் உட்காந்து அவர் ஸ்பீக்கர் தான், அன்றைக்கி தேதிக்கு அவர் ஸ்பீக்கர். இவங்க 2 பேரும் இல்லையா, இன்னொரு 10 பேர்லேருந்து ஒவ்வொருத்தராக மாற்றி உட்காடுறாங்க. அவங்க அன்றைக்கி தேதிக்கு ஸ்பீக்கர், பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ஆஃப் லோக்சபா, சரியா? புரோட்டம் ஸ்பீக்கர் என்பவர் முதல் நாள் லோக்சபா கூடும்போது அந்த அவையை கண்டக்ட் பண்ணுறதுக்காக, தற்காலிகமாக கண்டக்ட் பண்ணுறதுக்காக நடத்தக்கூடிய ஸ்பீக்கர். அப்போ அவரும் அந்த போஸ்ட்டில் உட்கார்றவங்க ஃபுல்லாக ஸ்பீக்கர் தான். அன்றைக்கி தேதிக்கு அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்கும். ஸ்பீக்கருக்கான எல்லா அதிகாரத்தையும், எல்லா பவர்ஸையும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, ரைட்? அப்போ பவர்ஸ், ஸ்பீக்கருக்கான அதிகாரம் என்னென்ன சோர்ஸஸில் கிடைக்குன்னா 3 சோர்ஸஸ்லேருந்து கிடைக்குது. இந்த 3 சோர்ஸஸ் இதுதான். பாராளுமன்ற அந்த பார்லிமெண்ட், நாடாளுமன்ற அந்த பார்லிமெண்ட் மாநாட்டு முடிவுகள், லோக்சபா ரூல்ஸு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, 3லிருந்து அவங்களுக்கு கிடைக்கும், ரைட்? பவர்ஸை சிம்பிளாக பார்க்கலாம். ஒரு 10 பாயிண்ட்ஸில் நம்ம ஈஸியாக பவர்ஸை, பிரசிடென்ட் அந்த ஸ்பீக்கருடைய பவர்ஸை பார்க்கலாம், சபாநாயகருடைய பவர்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.